ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஜூம் மீட்டிங்ல சப்ஜெக்ட் வைஸா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? அதனால இன்னைக்கு சப்ஜெக்ட் வைஸா பார்க்க போறோம். அதுலயும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பொதுவா நம்ம போட்டிருந்தது எப்படி போட்டிருந்தோம்னா, ஜோதிடமும் ராசி சக்கரமும் அப்படிங்கிற தலைப்பு தான் கொடுத்திருந்தது. இந்த ராசி சக்கரம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்பவும் பலன் எடுத்தாலும், என்ன பலன் எடுத்தாலும் ராசி சக்கரத்தை தாண்டி அடுத்ததுக்கு போகவே மாட்டோம் இல்லையா? அதாவது நவாம்சம் போறோம் அல்லது இன்னொரு ராசி சக்கரம் போறோம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்குள்ள எதுக்குள்ளேயுமே உள்ள நுழைய மாட்டோம். நம்ம ராசி சக்கரத்தோடையே பலன் எடுத்துக்கிட்டே இருக்கோம், ஒத்த சக்கரத்தை வச்சு அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதுல வந்து சக்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப ஈஸியா சக்சஸ் பண்ணலாம். அதாவது பழகணும், அவ்வளவுதான். சித்திரமும் கைப்பழக்கங்கிற மாதிரி தான். இப்போ இதுல என்னன்னா, இந்த மல்டிபிள் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு குழப்பங்கள் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம ராசி சக்கரத்துல மட்டும் பலன் எடுக்கிறத யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான விஷயம். இன்னொன்னு, இதுல ஸ்பீட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது எவ்வளவு வேகமா பலனை அச்சீவ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஃபாஸ்டான பலன்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது. அப்ப இதுல எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சண்டே லைவ்ல பார்த்துருக்கலாம். அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்ததுமே அந்த ஜாதகத்துக்கு வந்து நம்ம நிறைய பேசிட்டே போகாம அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் எவ்வளவு குயிக்கா நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து இந்த ராசி சக்கரத்தை யூஸ் பண்றதுனுடைய சூட்சுமம், சக்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த வேகமா பலன் கணிக்கிறது அப்படிங்கிறது வேகமா கணிக்கணுமே தவிர தவறா கணிச்சிடக்கூடாது. ஸோ அது வந்து ஒன்று ராசி சக்கரம், ராசியினுடைய காரகத்துவங்கள், அதே மாதிரி கிரகத்தினுடைய காரகத்துவங்கள், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இன்டெப்தா தெரிஞ்சுனாக்கா நம்ம இன்னும் ஈஸியாகவும் இன்னும் வேகமாகவும் பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஒரு ராசி சக்கரத்துல வந்து எந்த இடத்துல கிரகம் இருக்கு அப்படிங்கிறத வச்சு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர்றதுங்கிறதும், அதே மாதிரி வக்ரமா இருக்க கிரகங்கள் பொதுவா குழப்பி விடும் அப்படிங்கிறதுனால அந்த வக்ரமா இருக்க கிரகத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதும், அதே மாதிரி ராகு கேதுவோட சேர்ந்த கிரகங்கள் வந்து நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிறது, எப்போ பாசிட்டிவா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், இன்னும் வந்து 6, 8, 12ல மறைஞ்சிருக்கக்கூடிய கிரகங்கள் எப்ப யோகத்தை கொடுக்கும், எப்ப அவயோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் நம்ம தனித்தனியா ஒவ்வொரு வீடியோவா பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். நிறைய வீடியோக்கள், நிறைய எடுத்துக்காட்டுகள் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ 8ஆம் இடத்துல ஒரு ராகுவையோ கேதுவையோ பார்த்ததுமே நம்ம குரூப்ல இருக்க நம்ம மக்கள் யாருமே வந்து உடனே நெகட்டிவா போயிட மாட்டாங்க. சரி, அது வந்து 8ஆம் இடத்துல இருக்கா, பாசிட்டிவா வேலை செய்யுமா செய்யாதா? அதே மாதிரி ஒரு கிரகம் உச்சமாயிருக்கே, அது உச்சமாச்சுன்னா நல்லா யோகத்தை கொடுத்துருமா? ஒரு எடுத்துக்காட்டா குரு உச்சமாயிட்டார். அப்ப வந்து இவன் பெரிய யோகக்காரனா இருப்பான், பணக்காரனா இருப்பான், காசு பணம் சம்பாரிச்சு பெரிய பேரும் புகழுமா இருப்பான் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல போறதா? இல்ல உச்சம் பெற்ற குரு இவனை வச்சு செய்யுமாங்கிற மாதிரியான பாயிண்ட்ல போறதா? அப்படிங்கிறத யோசனை பண்ணி, அந்த ஆலோசனை பண்ணி எடுத்துக்கிட்டு தான் அப்புறம் நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஒரு 4 கிரகம் ஆட்சி பெற்ற ஒரு ஜாதகத்த பார்த்து பிரமிக்கவும் வேண்டியதில்ல. 2 கிரகம் நீசம் பெற்ற ஒரு ஜாதகத்த பார்த்து வருத்தப்படவும் வேண்டியதில்ல. யாருக்கு என்ன படி அளந்திருக்கான்? அதான் ரொம்ப முக்கியம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிரகம், 3 கிரகம் ஆட்சி, உச்சம்லாம் இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிரகம் ஆட்சியும் இருக்காது, உச்சமும் இருக்காது. அது பாட்டுக்கு சும்மாதான் இருக்கேன். ஆனா கட கட கடன்னு அடிச்சு முன்னாடி போயிட்டு இருப்பாங்கங்கிற மாரியான அமைப்பு. அதே மாரி பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதுல, ஒரு பரிவர்த்தனை எப்படி வேலை செய்யும்? அப்ப 8ஆம் இடத்ததிபதி, 6ஆம் இடத்ததிபதி, 12ஆம் இடத்ததிபதியோட பரிவர்த்தனை ஆகக்கூடாதா கிரகங்கள்? அப்படிங்கிற மாரியான விஷயங்கள எல்லாம் நம்ம விலாவரியா பார்த்துருக்கோம். ஏன்னா, இப்ப நான் சொல்ற ஒண்ணொண்ணுமே ஒரு ஒரு டாபிக்கு. அது ஒவ்வொன்னுமே ரொம்ப நேரமா நம்ம அத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது சம்மந்தப்பட்ட எடுத்துக்காட்டு ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா, இந்த டீட்டெயில் இருந்தா தான், நம்ம ராசி சக்கரத்துக்குள்ள கம்பு சுத்த முடியும். அத விட்டுட்டு, நம்ம இதெல்லாம் இல்லாம நான் போய் ராசி சக்கரத்துல பலன் எடுக்கிறேன் அப்படின்னு போனா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். சூரியன், செவ்வாய் சேர்ந்திருக்கா, அப்போ உனக்கு குடும்ப வாழ்க்கை உருப்படி ஆகாது. சனி, செவ்வாய் சேர்ந்திருக்கா, உன் வாழ்க்கையே வேஸ்ட்டா போச்சு அப்படின்ற மாரியான அந்த ஸ்டைல்ல பலன் எடுப்போம் இல்லையா? அப்படி எடுத்துக்கிட்டு போயிருவோம். அதனால கூடுமான வரைக்கும் நம்மளுடைய அந்த ராசி சக்கரத்துக்குள்ளேயே சுத்தி வரணும். அதுக்குள்ளேயே பலன் எடுக்கணும். அதுவும் வேகமா எடுக்கணும் அப்படிங்கிற மாரியான 2 விஷயங்கள். காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம டக்குன்னு பலன் எடுக்கிறதுக்கும், வேகமா எடுக்கிறதுக்கும், கரெக்ட்டான பலன்களை எடுக்கிறதுக்கும், இதுல ட்ரெயின் அப் ஆயிட்டோம்னா, நம்ம ஜோசியத்த ரொம்ப ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாரியான விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு.
அப்போ இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, ராசியில் ஆட்சி பெற்ற கிரகம் அம்சத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். ராசியில் நீசம் பெற்ற கிரகம் அம்சத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இப்படி இந்த கன்ஃப்யூஷன் எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த கன்ஃப்யூஷனே தேவையில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அ அஷ்டவர்க்கத்தில பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாவும், ஃபியூச்சர் பிரெடிக்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப கரெக்ட்டாவும், கால நேரம் கணிக்கிறதுங்கிறதும் கரெக்ட்டாவும் வரும். நம்ம அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில பார்க்கலாம். நம்ம இந்த ராசி சக்கரத்த தாண்டி போறதில்ல அப்படிங்கிறதுனால, அந்த பக்கம் போகல. இப்ப என்ன பண்ண போறோம் இன்னைக்கு அப்படின்னா, வர்க்க சக்கரம்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மல்டிபிள் சக்ராஸ். அந்த சக்ராஸுக்குள்ள இங்கிட்டு பூந்து அங்கிட்டு வந்து பார்ப்போம். சரியா? எல்லா சக்கரத்துக்குள்ளேயும் போ முடியாது. பட் இருந்த முடிஞ்ச வரைக்கும் ஏதோ 1, 2க்குள்ள போய் வந்துரலாம். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு அவ்வளோ டைம் இருக்காது இல்லையா? அதனால இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா போகல அப்படி போலாம். இப்போ ஒரு தசாம்சத்துல பலன் கணிக்கிறதுக்கும், ஒரு ராசி சக்கரத்துல பலன் கணிக்கிறதுக்கும் என்ன மாரியான வித்தியாசம் இருக்கும்? ஒரு நவாம்சத்துல பலன் கணிக்கிறதுக்கும், ஒரு ராசி சக்கரத்துல பலன் கணிக்கிறதுங்கிறதும் என்ன மாரியான வித்தியாசப்படும்? அப்படிங்கிற மாரியான பாயிண்ட்ஸ எடுத்துக்கிடலாம். இதுல இந்த இடத்துல நம்ம வந்து இந்த வர்க்க சக்கரங்கள்ல பலன் கணிப்பது எப்படி? அப்படிங்கிறதுல வந்து நெறைய நம்ம மக்கள் வந்து நெறைய படிச்சிருப்பாங்க. வர்க்க சக்கரங்கள பத்திலாம் படிச்சிருப்பாங்க. நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த சிடிசில வந்து தமிழ் சேனல்ல வந்து நான் அறிந்த கந்தர் அலங்காரம் அப்படின்னு தான் எடுத்துட்டு பேசினேன். எனக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் பேசுறேன் அப்படின்னு. அது மாதிரி இந்த வர்க்க சக்கரங்கள்ல பலன் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துட்டா, நெறைய வந்து ஐட்டம்ஸ் இருக்கும். மல்டிபிளா இருக்கும். இப்படி எடுக்கலாம், அப்படி எடுக்கலாம், அத எடுக்கலாம், இத எடுக்கலாம் அப்படின்ற மாரி நெறையா மல்டிபிளா பலன் எடுக்கிறதுங்கிறதுக்கு நெறைய மெத்தட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட ஃபாலோ பண்ணி போவாங்க. ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, சிலர் வந்து கோச்சாரத்துக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் குடுப்பாங்க. இந்த மாரி வீடு காலி பண்ணலாம்னு இருக்கேன்ங்க. காலி பண்ணித்தான் ஆகணுமா? அதே 7:30 நடக்குதுல்ல காலி பண்ணு. சரி. தொழில் ஏதாவது செய்யலாம்னு இருக்கேன். அதான் 7:30 நடக்குதுல்ல செய்யாத. இப்ப இடம் மாறலாம்னு இருக்கேன். அதான் இடம் மாத்திரும்ல 7:30 நடக்குதுல்ல மாத்திக்க. இந்த மாதிரி இப்படி பேசுறதுங்கிறது வந்து நமக்கு அந்த எதுக்கெடுத்தாலும் அந்த கோச்சாரத்துல அந்த சனி சஞ்சாரம், குரு சஞ்சாரத்த மட்டுமே வச்சுக்கிட்டு பேசிட்டு போறதுங்கிறது மாரியான ஒரு கான்செப்ட் உண்டு. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தசாபுத்தி என்ன சொல்லுது? அப்படிங்கிற மாரியான பாயிண்ட்ல எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதும் உண்டு. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு பிரசன்னத்துக்கும் இந்த இது ராசி சக்கரத்துக்கும் என்ன மாரி மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துட்டு போறதுங்கிறதெல்லாம் உண்டு. அப்போ நம்ம நெறைய மெத்தட்ல வந்து ராசி சக்கரத்துல பலன் எடுக்கிறதுங்கிறதே இருக்கு. அப்படிங்கல வர்க்க சக்கரங்கள நோக்கி போம்போது இன்னும் கூடுதலான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நான் அதான் ஏற்கனவே சொன்னேன். எப்போ வந்து நமக்கு ஆப்ஷன்னு வருதோ, அப்ப காம்ப்ளிகேஷன்ஸ் கூடுதலா தான் வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் அப்படிங்கிறது ராசி சக்கரத்துக்குள்ள தான் வரப்போறோம். அதே மாரி வர்க்க சக்கரத்துக்குள்ள தான் வரப்போறோம். ஆனா, இது வந்து ஆ முறைப்படி எல்லாரும் பார்த்துட்டு வர்ற மாரியான மெத்தட்ல இருக்கா? அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இது எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 2வது நம்ம ஏன் வர்க்க சக்கரத்துக்குள்ள சுத்துறது இல்லங்கிறதையும் இதனுடைய ஃபைனலா எண்டுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி. அப்போ ராசி சக்கரத்துக்கும், வர்க்க சக்கரத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னாக்க, ராசி சக்கரம்ங்கிறது ஒரிஜினல் பிளானட்டரி பொசிஷன். எது? அந்த குழந்தை பிறக்கிறப்ப வானவியல்ல என்ன கிரக நிலைகள் இருந்ததோ, அந்த கிரக நிலைகள். அத அப்படியே வந்து நம்ம இதுல போட்டு வச்சிருப்போம். எதுல? ராசி சக்கரத்துல. ராசி சக்கரம்ங்கிறதே ஒரு பெரிய மேஜிக்கான விஷயம். அப்போ அத நான் பலமுறை சொல்லியிருப்பேன், ஒரு சில இடங்கள்ல. இருந்தாலும் மீண்டும் வந்து ஒரு சின்ன ஞாபகப்படுத்துதல். அதாவது ராசி சக்கரம்னு இருக்குல்ல, அத வந்து இப்படி கட்டம் போட்டு எழுதுறோம்ல, ஆக்சுவலா அது கட்டம் கிடையாது, வட்டம். அந்த வட்டத்த நம்ம போட்டிருக்கோம் கட்டம். சரி. அத வந்து 12ஆ பிரிச்சிருக்கோம், 30 டிகிரியா பிரிச்சு அதுக்குள்ள எல்லாம் போல நான். அப்ப ராசி கட்டம் இருக்கு இல்லையா? அது வட்டமா இருக்கிறத கட்டமா போட்டிருக்கோம். அப்புறம் என்ன பண்றோம்? சூரியன் முதல் சனி ஈறாக இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் இப்படி கிளாக் வைஸா சுத்தி வரும். ராகு, கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸா சுத்தி வரும். வக்ரம் பெற்ற கிரகங்கள் சூரியன், சந்திரன் தவிர, ராகு, கேது தவிர வக்ரம் ஆகக்கூடிய கிரகங்கள் எல்லாம் ரிவர்ஸ்ல ஆன்டி கிளாக் வைஸா சுத்தி வரும். இவ்வளவுதான் லாஜிக் இல்லையா? ஆனா, இப்ப நம்ம என்ன சொல்றோம்? சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் இது சூரியனை சுற்றி வருகின்றன அப்படிங்கிறோம். ஆனா, அது எப்படி சுத்தி வருது? ஆன்டி கிளாக் வைஸா தான் சுத்தி வரும். ஆனா, ராசி சக்கரத்துல கிரகங்கள்லாம் எப்படி சுத்துது? கிளாக் வைஸா சுத்தி வரும். புரியுதுங்களா? முதல்ல இத வந்து அப்படி மாத்திருக்கான். எது? இந்த ராசி சக்கரம் கண்டுபிடிச்சவய்ங்க. முதல்ல அந்த ரொட்டேட் ஆகுற டைரக்ஷனே தப்பு. மாத்தி போடுறான். அது சரியா? சரி. இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம பார்க்குற மாரி இந்த ராசி சக்கரத்த எல்லா கிரகங்களும் இப்படி சுத்திலாம் வரல. சரியா? சூரியன சுத்தி எல்லா கிரகங்களும் சுத்துது. சந்திரன் வந்து பூமியத்தையும் சுத்திக்கிருக்கு. சூரியன சுத்தல. இல்லையா? பூமியோட சேர்ந்து சூரியன சுத்துதுன்னு சொல்லலாம்.
அப்ப சந்திரனுடைய ரொட்டேஷன் வேற, மற்ற கிரகங்களுடைய ரொட்டேஷன் வந்து வேற மாரி இருக்கும். இது இல்லாம, இந்த முன்னாடி ஓடிட்டு இருக்க கிரகம் இருக்கு இல்லையா? அதுக்கு பிரேக் போட்டு வக்ரமாயி ஸ்தம்பன நிலைம்பாங்க. அசையாம நிக்குது. அப்புறம் ரிவர்ஸ்ல வருது. அப்படின்னெல்லாம் வந்து நமக்கு கணக்கீடுகள் காமிக்கிறாங்க, பஞ்சாங்கத்துல. இந்த ரிவர்ஸ்ல வர்றது அப்படிங்கிறது இடமாறு தோற்ற பிழையில வருது. அவ்வளவுதான். அந்த வக்ரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு வந்து நெறையா எக்ஸ்ப்ளனேஷன் அதுவும் அனிமேஷன்ஸ்லாம் கூட இருக்கு. அதனால பெருசா அதுக்கு நம்ம விளக்கம் குடுத்துட்டு இருக்க வேண்டியதில்ல. அப்போ இத ரிவர்ஸ் போடாம விட்டிருந்தால், வக்ரம்னு ஒண்ணு இல்லன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன விட்டு புதன் வந்து அது பாட்டுக்கு ஓடிரும். கிடுகிடுன்னு 7 கட்டம், 8 கட்டம் தாண்டிலாம் ஓடிரும். அப்படி போ முடியாதுல்ல? சரி. அப்போ இந்த முக்கூட்டு கிரகங்கள்லாம் புடுங்கிட்டு போயிரும் அது அது பாட்டுக்கு. அப்போ வக்ரத்த போட்டு அத திருப்பியும் அந்த கரெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு வர்றாங்க. அப்புறம் திருப்பியும் ஃபார்வர்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இது மாதிரியான பொசிஷன். அப்போ இப்ப பாருங்க, ராசி சக்கரத்துல நம்ம பார்க்கிற மாரியா இருக்கு கிரகங்கள் சுத்தி வர்றது அப்படின்னா இல்ல. ஆனா, அத பார்க்கிற மாரியான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கான் பாருங்க. இது எவ்வளோ பெரிய சிந்தனை அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட ஒரு கட்டம் தான் அந்த ராசி கட்டம். இந்த கட்டத்த மேலும் மேலும் பிரிச்சுக்கிட்டே போறோம். அத வந்து ரொம்ப ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்க்கிறோம். சிந்தசைஸ் பண்ணி பார்க்கிறோம். அப்படிங்கிற பேர்ல ஒரு ஒரு கட்டமா போட்டுக்கிட்டே போறாங்க. D2ல ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ இந்த வர்க்க சக்கரங்கள் அப்படிங்கிறது வெறும் கால்குலேஷன் மட்டும் தான். இது வந்து ஒரிஜினல் பிளானட்டரி பொசிஷனே கிடையாது. இது வந்து நம்மளுடைய வசதிக்காக நம்ம கால்குலேட் பண்ணி வைக்கிறோம். அவ்வளவுதானே தவிர, மற்றபடி ஒரிஜினலா இருக்கிறதுங்கிறது ராசி சக்கரத்துல இருக்கிறது மட்டும் தான் அப்படிங்கிறது தான் இதுல பொசிஷன். சரி. இப்போ அப்ப அம்ச சக்கரத்துக்கோ அல்லது வந்து மற்ற வர்க்க சக்கரங்களுக்கோ அல்லது ராசி சக்கரத்துக்கோ பலன் எப்படி எடுக்கலாம்? அப்படின்னா, இப்போ D9 அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து நவாம்ச சக்கரம். இந்த நவாம்ச சக்கரத்த வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த மெத்தட் வந்து எனக்கு அது அவ்வளோ சரியா அ படல. எப்படின்னா, ஒரு தசாபுத்தி நடக்குதுன்னா, இங்க அந்த கிரகம் என்னவா இருக்கு? அங்க அந்த கிரகம் மறைஞ்சிருக்கா லக்னத்துக்கு? இங்க அந்த கிரகம் எப்படி இருக்கு? அங்க அந்த கிரகம் வந்து வக்ரமாயதுன்னா உச்சமாயிருக்கா? நீசமாயிருக்கா? இப்படி எடுத்துக்கிட்டு போறோம் இல்லையா? அப்படி இல்ல. பொதுவா ஒரு சக்கரம் வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டா D9ஏ எடுத்துக்கிருவோம். நவாம்ச சக்கரம். இந்த நவாம்சம்ங்கிறது எத சொல்றது? திருமண வாழ்க்கைய பத்தி சொல்றது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இப்ப இந்த திருமண வாழ்க்கை சக்சஸா இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அந்த லக்னாதிபதி, நவாம்ச சக்கரத்துல அந்த லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா? அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். லக்னாதிபதி 3ஆம் இடத்துலயோ, 6ஆம் இடத்துலயோ, 8ஆம் இடத்துலயோ, 12ஆம் இடத்துலயோ மறையாம இருக்கணும். மறைஞ்சிருந்தா கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கும். மறையலனாக்க நிச்சயமா ப்ராப்ளம் இருக்காது. என்ன பிரச்சனை வந்தாலும் அது தீரக்கூடிய விதத்துல தான் இருக்கும். சரியா? அப்போ இந்த முதல் பாயிண்ட்டு அந்த நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து சக்சஸ் ஆகுமா? அப்படிங்கிறத அதிலிருந்து தான் ஆரம்பிச்சு போறோம். ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா D16 நெனைக்கிறேன். வாகனங்கள பத்தி சொல்லக்கூடியது. அப்போ D16க்கு லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா? அவருக்கு அடுத்தது 4ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா? போதும். அவ்வளதான். சக்சஸ் ஆயிரும். எது? வாகனங்கள் கிடைச்சு போயிரும். பட் அதுல வந்து எந்த அளவுக்கு முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து அப்புறம் மேலும் வந்து அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணிட்டு போலாம். அப்போ ஒரு வர்க்க சக்கரத்துல அந்த லக்னாதிபதி அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் லைக் ராசி சக்கர லக்னாதிபதி. ராசி சக்கரத்துல லக்னாதிபதி எதை குறிக்குதுங்கிறோம்? நம்மளுடைய உயிர், உடல், புகழ், ஆயுள், அந்தஸ்து, கௌரவம், கேரக்டர் அப்படிங்கிற மாரியான பாயிண்ட்ல சொல்றோம்ல, அது மாரி அந்த பர்ட்டிகுலர் வர்க்க சக்கரத்துல அந்த லக்னாதிபதி அந்த பர்ட்டிகுலர் விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா, வீக்காங்கிறத டக்குன்னு சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வர்க்க சக்கரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பலன்கள கணிக்கிறதுக்கு போணும். சரி. இப்போ நம்ம இது சம்மந்தமா தான் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நெறையா எடுத்துக்காட்டு பார்த்துருவோம். இத பார்த்தோம்னா நெறைய ஐடியா கிடைக்கும். இப்ப பாருங்க, ஒரு ஜாதகத்த ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரேன் ஃபர்ஸ்ட்டு. ஆ இந்த ஜாதகத்த எடுத்துக்கங்க. வயசு வந்து 72 வருஷம், 3 மாசம், 27 நாள். அப்ப பாருங்க, இந்த ஜாதகத்துல ம். லக்னமா வந்திருக்கிறதுங்கிறது வந்து ரிஷப லக்னம். ராசியா வந்திருக்கிறது சிம்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம், பூர நட்சத்திரம். இப்ப இந்த ராசி சக்கரத்துல திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம் சார். திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எங்க இருந்து காமிப்போம் நம்ம காமிக்கிறதுங்கிறது? ஹலோ. ஹலோ. சார் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சார் நான் ஜூம் மீட்டிங்ல இருக்கேன். இப்ப ரொம்ப நேரம் உங்களோட பேச முடியாது. நான் முடிச்சுட்டு அப்புறம் கூப்பிடுறேன் வாங்க.
சாரி, அதுக்குள்ள ஒரு கால் வந்துருச்சு தவிர்க்க முடியாம. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம், இதுல இந்த ராசி சக்கரத்திலேயே நெறைய படிநிலைகள் இருக்குது. பொதுவா ஜோதிடம் ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்லுவோம்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி 8ல் மறைந்து விட்டார். 5ஆம் இடத்ததிபதி 8ல் மறைந்து விட்டார். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அது காரகோ பாவனாஸ்தி. குடும்பஸ்தானம் கெட்டுப் போச்சு. புத்திரஸ்தானம் கெட்டுப் போச்சு. அதுல சனி வேற உட்கார்ந்திருக்காரு. அதனால குழந்தைகளும் இல்ல, குடும்பமும் இல்ல. காரகோ பாவனாஸ்தியும் வேலை செய்யறதுனால கல்யாணமும் இல்ல. போயான்ட்டு முடிச்சுட்டு போயிரலாம். இல்லையா? ஆனா அப்படி இல்ல. நம்ம ராசி சக்கரத்துல பலன் எடுக்கையில நம்ம எப்படி எடுப்போம்? அப்படின்னா, 7ல நிக்கிற சுக்கிரனுக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அப்புறம் குடுத்துக்கலாம். முதல்ல 2, 5க்கு அதிபதியான புதன் 8ல போய் மறையறார். அப்ப அவரு நெசமாவே மறைஞ்சிருக்காரா? இல்ல டூப்ளிகேட்டா மறையறாரா? அப்படிங்கிற பாயிண்ட்ட நோக்கி தான் ஃபர்ஸ்ட் போவோம். இங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, புதன் வந்து 8ல போய் நிக்கிறார். அவருக்கு வீடு குடுத்தவன் யாருன்னு பாருங்க. அவரும் வந்து குரு. அவர் ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறாரு சார். அப்போ ஆட்சியான நிலையில நின்னுச்சுன்னா, இந்த புதனுக்கு மறைவு கிடையாதுங்கிறது பாயிண்ட். அப்போ புதன் மறையல அப்படிங்கிற பட்சத்துல, 5க்கு அதிபதி வந்து 8ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்திருக்கார். பூர்வீகத்த விட்டு இடம் மாறி உட்கார்ந்து குடும்பம், குழந்தை குட்டிகளோட நல்லபடியா பொழைப்பார். அப்படின்ற மாரியான பாயிண்ட்ட இதுல சொல்லிறலாம். இவ்வளவுதான் சிம்பிள் இதுல முடிஞ்சு வச்சு. சரியா? இப்போ இந்த சுக்கிரன் 7ஆம் பாவத்துல நிக்கிறதுங்கிறது காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யுமா? அப்படின்னாக்க, அத குரு பார்க்கிறதுனால அது வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா சனி பார்க்கிறார் இல்லையா? இப்ப அது காரகோ பாவனாஸ்திக்கு பூஸ்டப் பண்ணுது. 2வது 11ஆம் பாவத்துல குரு மட்டும் ஆட்சியா இருந்தா பரவால்ல. கூட மாந்தி இருக்காரு. அப்ப வந்து மறு திருமண யோகம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துரும். இதுல என்ன பியூட்டின்னா, 2 கல்யாணம் பண்ணாலும் 2 மனைவிகளோடையும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஜாதகம். இன்னைக்கு வரைக்கும். இன்னும் இருக்காரு. நல்லபடியா. அப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரலா வந்து ஜோதிடத்துக்குள்ள என்டர் ஆகுறப்ப என்ன சொல்லுவாங்க? குடும்பஸ்தானமே மறைஞ்சு போச்சு. இனி என்ன செய்றது? அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இல்லையா? அதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த 2க்கு அதிபதி மறைஞ்சிருக்கு, 5க்கு அதிபதி மறைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா, அப்ப குழந்தை கிடைக்காதா? அப்படின்னாக்கா, அது கிடக்குது 1/2 டஜன் பிள்ளைங்க. அதெல்லாம் ஒண்ணும் மேட்டரே கிடையாது. குழந்தை பாக்கியத்துல குறைவே கிடையாது. ஆணும் உண்டு, பொண்ணும் உண்டு, எல்லாந்தேன் உண்டு. அதனால, இப்ப இந்த மாதிரியான ஜாதகத்த பார்த்ததுமே நம்ம நெகட்டிவா ஒரு பலன் சொல்ல வேண்டியதில்ல. நெறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க வந்து நெகட்டிவா சொல்றதில்ல அப்படின்னு. பாசிட்டிவ் இவ்வளோ இருக்கையில நெகட்டிவ் ஏன் போய் தோண்டிட்டு உட்கார்ந்துருக்கேன்னா, 1. 2வது இப்ப இந்த புதன் வந்து 8ல போய் நிக்கிறார் இல்லையா? இந்த 8ல நிக்கிற புதன் வந்து பாதிக்கலங்கிற மாரியான பாயிண்ட்ட, அப்ப குடும்பம் உண்டு, குழந்தை உண்டுங்கிற மாரியான பாயிண்ட்ட நம்ம இன்டர்பிரேட் பண்ணிற முடியும். எப்படி? ராசி சக்கரத்த மட்டுமே வச்சு எடுக்கக்கூடிய அந்த பலன்கள்ல இத எடுத்தரலாம். காரணம், அந்த புதனுக்கு கால் குடுத்தவன் அதுன வீடு குடுத்தவன், ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறான். புதன் உட்கார்ந்திருக்கிறது மூல நட்சத்திரம். கேது சாரம் வாங்கி நிக்கிறார். கேது லக்னத்துக்கு 4வது வீட்ல நிக்கிறார். சரியா? அப்ப இருப்பிட மாற்றமாகி குடும்பம், குழந்தை குட்டின்னு இந்த ஜாதகர் செட்டில் ஆகணுங்கிற மாரியான அமைப்பு தான் இதுல ஸ்ட்ராங்கா சொல்லுதுங்கிறது விதி. சரி. இப்ப நவாம்ச லக்னத்துக்குள்ள வாங்க. இந்த நவாம்ச லக்னாதிபதி எங்க உட்கார்ந்திருக்கார்? 6ஆம் பாவத்துல மறைஞ்சிருக்கிறார். சரி. நான் இப்ப தான் சொன்னேன். ஒரு ராசி சார்ட்ல அந்த சார்ட்ல இருக்கக்கூடிய லக்னாதிபதி ஷுட் நாட் பி பிளேஸ்ட் இன் த மால்ஃபிக் பிளேஸஸ் அப்படிங்கிற பாயிண்ட். அது வந்து மால்ஃபிக் இது மறைவு ஸ்தானங்கள்லயோ அல்லது இதுலயோ 6, 8, 12 3, 6, 8, 12ல உட்கார்ந்தா, கண்டிப்பா அந்த கட்டத்துல அந்த குறிப்பிட்ட பலன்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்க சூரியன் 6ல மறைஞ்சிருக்காரு. யாரு கூட சார் மறைஞ்சிருக்காரு? சுக்கிரனோட மறைஞ்சிருக்காரு. அப்ப சுக்கிரன் களத்திர காரகன் தானே! அப்ப மனைவியால பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த சக்கரம் காமிச்சிருச்சு. அப்ப இதுக்கு அடுத்து அந்த தசாபுத்திகள இதுல மேட்ச் பண்ணையில இன்னும் கரெக்ட்டா நமக்கு கிடைச்சிரும். ரைட். இன்னொன்னு பாருங்க. லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவத்துல நிக்கிறார். சிம்ம லக்னத்துக்கும், கடக லக்னத்துக்கும் சனி 7க்கு அதிபதி கெட்டு போறதுங்கிறது நல்ல விஷயம். அப்ப இது குடும்பம் உண்டு. 2ஆம் பாவாதிபதி புதன் 12ஆம் பாவத்துல நிக்கிறார். அப்ப 2க்கு அதிபதி 12ல நின்னாலும் புதனுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது. அப்ப இந்த ஜாதகத்துல குடும்பம் உண்டு. 2வது புதனும், சனியும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பலன். அதாவது 7ஆம் இடத்ததிபதியும், 2ஆம் இடத்ததிபதியும் ஒண்ணு சேர்ந்து நின்னா, குடும்ப வாழ்க்கையில ட்ரபிள் இருக்கணும் அல்லது லேட் மேரேஜ் இருக்கணும். அப்போ இங்க குடும்ப வாழ்க்கையில ட்ரபிள் ஆகுது. மறு திருமணம் வரைக்கும் போறாங்க. அப்டின்ற மாரியான ஒரு பாயிண்ட் வந்துருது. இப்போ சுக்கிர தசையில பிறந்த இந்த ஜாதகருக்கு இப்படி எடுத்துக்கோங்க. சுக்கிர தசையில பிறந்த இந்த ஜாதகருக்கு கிட்டத்தட்ட சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை வரையில தான் திருமணத்துக்கான அமைப்பு. அதாவது 28 வயசுக்கு அப்புறம் திருமணத்துக்கான அமைப்பு அப்படிங்கிற மாரியான பாயிண்ட் வருது. இந்த 28 வயசுக்கு அப்புறம்கையில செவ்வாய்ங்கிறது வந்து எங்க உட்கார்ந்திருக்காரு? அ லக்னத்துக்கு 7க்கு அதிபதி, லக்னத்துக்கு 12க்கு அதிபதி, பரிவர்த்தனை யோகத்துல 7ஆம் இடத்துல ஆட்சி ஆகுறார்.
செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆட்சியா இருந்து அவருடைய தசை நடந்தா, நான் சொல்றது ராசி சக்கரத்துல சொல்றேன். செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆட்சியா இருந்து அவருடைய தசை நடந்ததுன்னா, 2 தாரம் வர்றதுக்கோ, அல்லது 2 பேரோட தன்னுடைய வாழ்க்கைய பகிர்ந்துக்கிறதுக்கான அமைப்போ அந்த ஜாதகத்துக்கு வந்து சேரும். இது வந்து மோஸ்ட்லி வரும். நாட் இன் 100%. ஏன்னா 7ல செவ்வாய் இருந்து தசை நடத்துறவங்கலாம் குழம்பிறக்கூடாது. இது எல்லாம் 100% சொல்ல முடியாது. பட் மோர் தென் 90% இட் வில் பி பாசிபிள். அப்போ 7ல செவ்வாய் உட்காந்து தசை நடத்துதுங்கலயே இங்க ட்ரபிள் ஆரம்பிச்சிருது அப்படின்ற மாரியான ஒரு பாயிண்ட். ஒண்ணாச்சா? இன்னொரு விஷயமும் இருக்கு. இங்க ராகு வந்து யார் சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்க. சனி சாரம் சதய நட்சத்திரம் சுயசாரம் வாங்கியிருக்காரு. அப்ப சனியும் சூரியனும் தான் இங்க டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் ராகு. அப்ப ராகு வந்து என்ன பண்றாரு? 10ஆம் பாவத்துல உட்கார்ந்திருக்கிறார். இந்த ராகு வர்றதுக்கு முன்னாடியே இந்த செவ்வாயிலேயே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல ட்ரபிள உருவாக்கிருவார். அப்படின்ற மாரியான பாயிண்ட்க்கு போயிருது. ராகு வரையில மருத நிமனத்தை நோக்கி செலுத்திரும். சரி. அப்போ இங்க வாங்க. அதாவது நவாம்ச சக்கரத்துக்குள்ள வாங்க. நவாம்ச சக்கரத்துல செவ்வாய் எங்க உட்கார்ந்திருக்கார்? 4ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்றது ஸ்ட்ராங்கான அமைப்பு. ஆனா அவரு கூட அஷ்டமாதிபதியான குருவும் உட்கார்ந்திருக்கிறார். ஒரு பக்கம் அது யோகம் அப்படின்னு எடுத்துட்டாலும், மறுபக்கம் வந்து இந்த அஷ்டமாதிபதி உட்கார்ந்திருக்கிறது அங்க ட்ரபிள் உருவாக்கணும். எது? செவ்வாய் திசையில. அதுக்கு ரெடி ஆயிருச்சு. அடுத்த பாயிண்ட். இதுல 5ல ராகு நிக்கிறார் இல்லையா? நீங்க நல்லா கவனிங்க. நான் ஒரு டைம் சொல்லியிருந்தேன். 5ஆம் இடத்துல வந்து 5ஆம் இடத்ததிபதி திசை அல்லது 5ஆம் இடத்ததிபதி வந்து புத்தி, அவர் வக்கிரமாகி 6, 8ல 12ல மறைஞ்சு அல்லது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகிரகத்தினுடைய திசை அல்லது புத்தி வந்ததுன்னா, அவங்களுடைய கேரக்டருக்கு வந்து சோதனையான காலம். எந்த விதத்துல சோதனை அப்படின்னா, இந்த ம இது இது ரிலேஷன்ஷிப் தொடர்பான பிரச்சனைகள் அந்த டைம்ல வரும். அது எந்த அளவுக்கு அது ஹார்டா வரும் அல்லது சாஃப்ட்டா வருங்கிறத எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய பொசிஷன், மற்ற கிரகங்கள் பார்க்கிறது சேர்ந்திருக்கிறத வச்சு, சிலருக்கு மனசளவுல இன்னொருத்தர் மேல காதல் இருக்கும். எது ஈவன் கல்யாணத்துக்கு அப்புறமே கூட. எது நான் 5ஆம் இடத்ததிபதிய டச் பண்றேன். இங்க 5ஆம் இடம் புனிதமானவர், அப்படியானவர், இப்படியான எல்லாம் சரிதான். ஆனா இது மனசுல இருக்கும். சரியா? ஒ அதுனா என்ன அ "உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கொள்வேமெனல்" அப்படின்னு ஒரு திருக்குறளே உண்டு. எங்க மறந்துட்டேனோன்னு நெனச்சேன். சரி, அப்போ இந்த இது இருக்கு இல்லையா? அந்த மனசால நினைக்கிறதோட சிலருக்கு ஆஃப் ஆயிரும். சிலருக்கு நெருக்கமா பழகுறதோட நின்னு போயிரும். சிலருக்கு அந்த எல்லைய தாண்டி ஒரு லெவல் வரைக்குமே போயிருவாங்க. ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் வரைக்குமே போயிருவாங்க. அதோட அது முடிஞ்சு போயிரும். சிலருக்கு அது லைஃப் லாங்கா தொடர்ந்து போயிரும். அப்ப இது எல்லாமே வந்து இந்த 5க்கு அதிபதி அல்லது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகிரகங்களுடைய தசை நடந்ததுன்னா, இது மாரியான டெஸ்டான பீரியட் அதெல்லாம். எல்லாருமே நல்லவன் தான் சார் வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும். வாய்ப்பு கிடைச்சும் பயன்படுத்தாம இருக்கிறவன் தான் நெசமாலுமே நல்லவன். ஸோ அந்த வகையில இவங்க நெஜமாலும் நல்லவனா? இல்ல போலியான நல்லவனா? அப்படிங்கிறது இந்த 5ஆம் இடத்ததிபதி திசையோ, 5ல பாதிக்கப்பட்ட கிரகத்தினுடைய திசையோ நடந்துச்சுன்னா கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இங்க நவாம்சத்துல அந்த ராகு நடக்கிறப்ப, ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து அந்த தார தோஷம் வேலை செஞ்சு, மறு திருமணம் அப்படிங்கிற மாரியான அமைப்பும், அதுவும் மறு கான்டாக்ட் அப்படிங்கிற மாரியான அமைப்பும். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முதல்ல வந்து ஒரு பிசிக்கல் கான்டாக்ட்ங்கிறது ஏற்பட்டு, அதுக்கப்புறம் திருமணத்த நோக்கி மூவ் ஆகுறாங்கங்கிற மாரியான பாயிண்ட்ட நோக்கி போயிரும். அப்ப அந்த அளவுக்கு இது டஃப்பான ஒரு அமைப்புல நவாம்சத்துல எடுக்கலாம். இப்ப ராசி சக்கரத்துல எடுக்கலாம். இல்லையா? இப்ப நம்ம ஜெனரலா என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த ஜாதகருக்கு தொழில் எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்டா, இப்ப வந்து லக்னத்துக்கு 9, 10க்கு அதிபதியான சனி திசை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சனி 5ஆம் பாவத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு வீடு குடுத்தவர் 8ஆம் பாவத்தில் மறைந்திருக்கிறார். ரைட். அடுத்தது அப்படியே இங்க வாங்க. நவாம்சத்துல சனி 12ல மறைஞ்சிட்டார். அதனால இப்ப தொழில் நல்லா இருக்காது. அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படித்தானே பார்ப்போம்? சார் இங்க இது சனி தசை நடக்குது அவருக்கு. அப்ப சனி வந்து இங்க 5ல இருக்காரு திரிகோணத்துல. ஆனாலும் அங்க வந்து 12ல மறைஞ்சுட்டாரு. நவாம்சத்துல. அப்ப தொழில் சரி இருக்காது. ஏப்பா D9ங்கிறது வந்து திருமணம்னு தானே சொல்றாங்க. அப்புறம் என்னத்துக்கு போய் தொழிலுக்கு போய் அத போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க? அதுக்கு D10 என்ன செய்யுது? D10ல போய் தானே தொழில் பார்க்கணும். அப்ப நம்ம எந்த பலன் கணிச்சாலும் ராசி சக்கரத்தையும் பார்த்துக்கிறது, நவாம்ச சக்கரத்தையும் நவாம்ச சக்கரம் ஒன்லி நம்ம திருமணத்த பத்தி பேசுறது, குடும்ப வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்கு நீ அதுல எடுத்துக்கலாம். சரியா? அத விட்டுட்டு ஆரோக்கியத்த பத்தி பேசணுமா, அதுக்கு ஒரு சக்கரம் இருக்குது. தொழில பத்தி பேசணுமா, அதுக்கு ஒரு சக்கரம் இருக்கு. செல்வாக்கு, புகழ பத்தி பேசணும்னா, அதுக்கு ஒரு சக்கரம் இருக்கு. அதிர்ஷ்டத்த பத்தி பேசணுமா, அதுக்கு ஒரு சக்கரம் இருக்கு. அப்ப இதெல்லாம் எதுக்கு தனித்தனியா போட்டு வச்சிருக்காங்க? அப்புறம் நவாம்சத்திலேயே பூரா போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கணும். இது ஒரு குழப்பம். அதனால தான் நமக்கு ஆப்ஷன் இருந்தா பிரச்சனை வரும். நவாம்சத்த தூக்கி ஒரு ஓரமா வை.
நீ ராசி சக்கரத்துக்குள்ளேயே சுத்தி வா. இதுக்குள்ளேயே கணிச்சிட்டேன்னாக்கா, அங்க போய் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு பிரச்சனை இல்லாம போயிடும் இல்லையா? இது ஒரு காரணம். இப்ப நம்ம ஒரு செட் பார்த்துருக்கோம். இன்னொன்னு பாருங்க. த சேம் ஹாரோஸ்கோப் எடுத்துக்கங்க. இதே ஜாதகத்துல, இப்போ இவருக்கான வாகன அமைப்பு எப்படி இருக்கு? அப்படின்னு பாருங்க. வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எத எடுத்துக்கலாம்? லக்னத்துக்கு 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம்ங்கிறது ராசி சக்கரத்துல சொல்றேன் சார். ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடம் யாரு? சூரியன். அந்த சூரியன் திரிகோணத்துல உட்கார்ந்திருக்கார். அப்ப இவருக்கு வாகன யோகம் உண்டு. சரி. 4ஆம் இடத்துல யார் உட்கார்ந்திருக்கா? சந்திரனும் கேதுவும் உட்கார்ந்திருக்காங்க. அப்ப வாகனத்திலயும் பிரச்சனைகளும் உண்டு. அப்படின்ற மாரியான ஒரு பாயிண்ட் சொல்லிடலாமா? சரி. அடுத்தது இந்த சூரியன் வந்து 9ல உட்கார்ந்திருக்க மாரி, வாகன காரகன் யாரு? சுக்கிரன். அவர் எங்க இருக்கிறாரு? 7ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று குரு பார்வையில இருக்கார். அப்ப வாகன காரகன் சுக்கிரன் நல்லா இருக்கார். வாகன ஸ்தானாதிபதி திரிகோணத்துல உட்கார்ந்திருக்கார். அவருக்கு வீடு குடுத்தவனும் திரிகோணத்துல இருக்கார். அதே மாரி 4ஆம் பாவத்துல சந்திரன், கேது உட்கார்ந்திருக்கார். இப்போ இந்த வாகனம்னு எடுத்துக்கிட்டா ராசி சக்கரத்த பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு சந்திரனும், கேதுவும் உட்கார்ந்திருக்கிறது மட்டும் தான் ட்ரபிள். மற்றபடி 7ல நிக்கிற சுக்கிரன், 9ல நிக்கிற சூரியன், அவருக்கு வீடு குடுத்த சனி திரிகோணத்துல உட்கார்ந்திருக்கிறது, அந்த சுக்கிரன குரு பார்க்கிறது, இதெல்லாம் பெரிய பலம். அதனால இந்த ஜாதகருக்கு வாகன யோகம் சிறப்பாக இருக்கிறது. சரி, சந்திரன் கேது 4ல இருக்கு. பழைய வாகனமும் வாங்கியிருப்பாரு. புது வாகனமும் வாங்கியிருப்பாரு. ஏன்னா இவ்வளவு கிரகம் சிறப்பா இருக்கனால புது வாகனம். 4ல சந்திரன் கேது இருக்கனால பழைய வாகனம். அதே மாரி கேது சந்திரன் காம்பினேஷன் இருக்கனால சரக்கு வாகனம். இது எல்லாமே இதுல இருக்கு. இந்த சரக்கு வாகனம்ங்கிறதுல சந்திரன் இருக்கார் இல்லையா? அதனால உணவுப் பொருள் சார்ந்த சரக்கு வாகனம் இப்படி கூட எடுத்துட்டு போலாம். சரி. இது இப்படியே இருக்கட்டும். இப்ப இது வாகனத்துக்கு வந்து இப்படிலாம் சொல்லுது. அப்போ இன்னும் நம்ம வர்க்க சக்கரத்துல வாகனத்த பத்தி பார்க்கணும்னா, நம்ம என்ன சக்கரத்த பார்க்கணும்? D16 எடுக்கணுமா? இப்ப D16 உடைய சார்ட் வந்து இந்த ராசி சக்கரத்துக்கு பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்தாச்சு. D16 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. என்ன சொல்லுது? லக்னமா வந்திருக்கிறதுங்கிறது வந்து கன்னியா லக்னம். சார், கன்னியா லக்னத்துக்கு லக்னாதிபதி எங்க இருக்கார்? அப்படின்னா, அவர் வந்து 9ஆம் பாவத்துல நிக்கிறார். 9ஆம் இடம் திரிகோண ஸ்தானம் தானே, அங்க நிக்கலாமா? தாராளமா நிக்கலாம். சரி. இப்ப அவரு கூட நிக்கிறது உச்சம் பெற்ற சந்திரன். அதுவும் யோகம் தானே? யோகம் தான். அவருக்கு அந்த புதனுக்கு வீடு குடுத்தவன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்துல ஆட்சி ஆகிறார். அதுவும் யோகம் தானே? யோகம் தான். சுக்கிரன் வாகன காரகன் தானே? ஆமா. அவரு அங்க உட்கார்ந்திருக்காரு. அப்போ இந்த சார்ட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப பலமான சார்ட் வாகனத்த பொறுத்தவரைக்கும். ஏன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆயிட்டார். சரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சுச்சு. அடுத்தது 4ஆம் இடத்ததிபதி யாரு? குரு. அதாவது இதுல D16ல 4ஆம் இடத்ததிபதி யாரு? குரு. அவர் எப்படி இருக்காரு? உச்சமா இருக்காரு லாபஸ்தானத்துல. அப்ப வாகனம் நிச்சயமா உண்டு. அதே மாரி இங்க லக்னாதிபதி, அதாவது இதுல D16ல லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனாலேயும் வாகன யோகம் உண்டு. அப்ப மல்டிபிளான வாகனங்கள் இவருக்கு அமையும். சரியா? நிறைய வாகனம் இருக்கு. சரி. இப்ப நம்ம D16ல பலன் எடுக்கிறோம். அதே பலன தானே சார் ராசி சக்கரத்திலயும் எடுக்கிறோம். ஒண்ணும் மாத்திலாம் ஒண்ணும் எடுக்கலையே. இல்ல? சரி. இப்ப பாருங்க, இதுக்கு அடுத்த பாயிண்ட். லக்னத்துக்கு, அதாவது ராசி சக்கரத்துக்குள்ள வாங்க லெஃப்ட்ல. லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது எதுன்னு பாருங்க. வாகனம். 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல யார் இருக்கா? செவ்வாய் இருக்கார். அவர் பரிவர்த்தனை யோகத்துல சுக்கிரன் வர்றாரா அங்க? பரிவர்த்தனைன்னா என்ன? இத தூக்கி அங்க ஓடு, அத தூக்கி இங்க ஓடு. அதானே சார்? அப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது, பொதுவா லக்னத்துக்கு 3ஆம் இடம்ங்கிறது எத சொல்லுவோம்? கை. ரைட்டா? கைகள குறிக்கக்கூடியது 11, 3ஆம் இடம். அப்போ இந்த வாகனத்துல வந்து இந்த இப்படி 2 கண்ணாடி நீட்டிக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா? ரைட்லயும், லெஃப்ட்லயும் ரிவ்யூ மிரரா அந்த இது பின்னால வர்ற வண்டியா பார்க்கிறதுக்கு, அதுதான் வந்து நீங்க அந்த 3ஆம் இடத்த எடுத்துக்கலாம். இவருடைய ராசி சக்கரத்துல 3ஆம் இடத்துல செவ்வாயும், சுக்கிரனும் பரிவர்த்தனையில இருக்கா? பரிவர்த்தனைன்னா என்ன? இத எடுத்துட்டு அத வைக்கிறது தானே! அது மாதிரி இந்த இந்த ரிவ்யூ மிரர் இருக்கும் இல்லையா? அந்த மிரர் உடைஞ்சு, அத கழட்டி தூக்கி போட்டு வேற மிரர் மாட்டணும். அப்படியான ஒரு அமைப்பு. இதுல இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம் தெரியுமா? இங்க பாருங்க. அதாவது ராசி சக்கரத்துல வாகன ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய். அப்ப இது வலது பக்கம். அப்ப ரைட் சைட்ல கண்ணாடி உடைஞ்சு, அத வந்து மாத்தணும் அப்படிங்கிற மாரியான பாயிண்ட் உண்டு இதுல. சரி. அப்ப லெஃப்ட்ல மாத்துறதுக்கான அமைப்பு இல்லையா? அப்படின்னாக்க, 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்ததிபதி புதன், அவருக்கு 7ல நின்னு அவருக்கு வீடு குடுத்த குருவும் ஸ்ட்ராங்கா ஆட்சி ஆயிறாரு. அதனால மாத்த வேண்டியதில்ல. ஆனா லெஃப்ட்ல மாத்த வேண்டியது வராது. ரைட்ல மாத்த வேண்டியது வரும் அப்படின்ற மாரியான ஒரு பாயிண்ட். இப்படி எடுத்துட்டு போலாம். அதே மாதிரி இங்க வாங்க. எது? D16ல வாங்க. 3ஆம் இடத்துல யார் உட்கார்ந்திருக்கா? சனி உட்கார்ந்திருக்கார்.
அந்த சனியை சூரியனும் பார்க்குறாரா, கேதுவும் பார்க்குறாரா? சரி பார்வை இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட, ஏன்னா ஒரு சிலர் பார்வை இல்லைன்னு விட ஆரம்பிச்சுருவாங்க. 3ல சனி நிக்கிறனால சேஞ்ச் ஆஃப் கண்ணாடிங்கிறது வேணும் அப்படின்ற மாரியான பாயிண்ட். எந்த பக்கம்யா? வலது பக்கம் தான். இடது பக்கம் மாத்த வேண்டியது இல்லையா? அதான் குரு உச்சமாயிருக்காருல்ல 11ல மாத்த வேண்டியது இல்லைல்ல? எது? D16ல. சார் இங்க என்ன வருது? அங்க என்ன வருது? 2ம் ஒண்ணே தானே. ஒரே பலன் தானே வருது. நமக்கு எடுக்க தெரியலன்னா தானே சார் D16 நான் தேடிட்டு உட்கார்ந்துருக்கேன் நான். அதனால இது மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம D16ல எடுக்கிற பலன தான் ராசி சார்ட்லயும் எடுக்கிறோம். ராசி சார்ட்ல எடுக்கிறத தான் D16லயும் எடுக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம். இல்லையா? அப்ப மல்டிபிள் சக்கரத்த யூஸ் பண்ணா நமக்கு கன்ஃப்யூஷன் வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா வச்சுக்கலாம். இப்போ அடுத்த உதாரணத்துக்குள்ள போலாம். நம்ம பழனியில தமிழ் விழா நடந்துச்சு இல்லையா? இந்த தமிழ் விழா ஃபங்ஷன்ல அ நம்ம நிர்வாக குழு உறுப்பினர்ல ஒருத்தவங்க வந்து, "எங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாம இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டாங்க. அது அந்த ஃபங்ஷன்லயே கேட்டாங்க. 2வது மற்ற விஷயம்னா கூட முடியாது, முடியாது பார்க்கலாம், பார்க்கலாம்ன்னு கரைக்கெல்லாம் பண்ணலாம். ஆனா உடம்பு சரியில்லன்னு சொல்றாங்களே, இதுல வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, "சரிம்மா குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கி பார்த்தேன். அந்த ஜாதகம் வந்து இங்க இருக்கு. சரியா? இதுதான் அந்த ஜாதகம். இவருக்கு வந்து 70 வயசு ஆகுது. இது வந்து ஆண் ஜாதகம். அவங்க அப்பா ஜாதகம். சரி. இப்ப இவருக்கு வந்து நடந்துட்டு இருக்கிற தசாபுத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ம். சந்திர தசையில குரு புத்தி போயிட்டு இருக்குது. சரியா? இருங்க தெரியுதா? தெரியுது. இங்க காமிக்க முடியல. எனிவே பரவாயில்ல. சந்திர தசையில குரு புத்தி போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, அ சந்திரன் ராசி சக்கரத்த எடுத்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சதுக்கு போவோம். சந்திரன் எங்க உட்கார்ந்திருக்கார்? லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். சரி ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். அப்ப இது வந்து ரோகத்த குடுக்கிறதுக்கான டைம். அதாவது உடம்பு சரியில்லாம போறதுக்கான டைம். சந்திரன் உட்கார்ந்திருக்கிறது லக்னாதிபதி சாரமே வாங்கி நிக்கிறார். பூச நட்சத்திரம் சாரத்துல. அதனால ஏற்கனவே நம்ம அது நான் சனிக்கும் சந்திரனுக்கும் வாய்க்கா தகராறு. இதுல என்ன கைய புடிச்சு இழுத்தியான மாரி அவரு 6ஆம் இடத்ததிபதியா வேற வந்துடுறாரா? அத 10ஆம் பார்வையா சனி வேற பார்க்கிறாரா? அதனால இங்க வந்து சந்திரன் ஸ்ட்ராங் ஆகுறாரு சனி பார்வையில. சனி பார்க்கிறனால சந்திரன் கெட்டு போய் பலன் குடுக்குறாருன்னு அர்த்தம் இல்ல சார். சந்திரன் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. நல்லா தான் இருக்காரு. அத சனி பார்த்ததுல இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ தான் செய்ய வேண்டிய பலன வெயிட்டா பண்ணும். அப்பத்தான் என்ன பலன் அப்டின்னா, சந்திரன் 6ல இருக்கிறதுங்கிறதுனால ஜலகிரகம், ஜலராசி. அதனால நீர் தாரையில தொல்லை இருக்கிறதுக்கான அமைப்பு. பிளஸ் வந்து லங்ஸ்ல பிரச்சனை வர்றதுக்கான அமைப்பு. நீர் கோர்த்துக்கிறது. ஃப்ளூராய்டுன்னு ஃப்ளூயிட் இருக்கும் இல்லையா? அது வந்து அதிகமாகுறதுனால பிரச்சனை வர்றதுங்கிறது. இது மாரி அல்லது சளி கட்டிக்கிறது. ஏன்னா, இருதயம், மார்பு இதெல்லாம் 3ஆம் இடம், 4ஆம் இடம் வந்துரும். அதனால சளி கட்டிக்கிறது இந்த மாரியான பிரச்சனைகள் இருக்கும். அப்படிங்கிற மாரியான பாயிண்ட் இதுல எடுத்து சொன்னேன். சரி. இப்போ சனி புத்தி நடக்குது. சனி வந்து 9ஆம் பாவத்துல நிக்கிறார். சனி புத்தி நடக்குதா? குரு புத்தி குரு புத்தி நடக்குது. குரு வந்து 5ஆம் பாவத்துல நிக்கிறார். இப்போ இந்த குரு புத்தி எப்படி இருக்கும்? அப்படின்னா, லக்னத்துக்கு 2க்கு அதிபதி, லக்னத்துக்கு 11க்கு அதிபதி. அவர் திரிகோணத்துல உட்கார்ந்திருக்கார். வக்ரமாயிருக்கார். சார் திரிகோணத்துல உட்கார்ந்திருக்கிறது நல்ல விஷயம். கேது சேர்றது தப்பு. அப்ப கேது சேர்ந்தா இவரு வக்ரம் ஆகணும். அப்ப குரு வக்ரம் ஆயிட்டாரு. அப்ப பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சோ, இதுல வந்து நல்லா தானே இருக்கணும். இப்ப குரு புத்தி வந்து நல்லா தானே பவர்ஃபுல்லா இருக்குல்ல. அப்ப நல்லா தானே இருக்கணும் அப்டின்னா, நல்லா தான் இருக்கணும். ஆனா இருக்காது. ஏன் இருக்காது? என்னையா இப்பத்தியா நீங்க சொன்னீங்க வக்கிரம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பெற்ற கிரகங்கள், உச்சம் பெற்ற கிரகங்கள், அ இது ராகு கேதுவோடு சேர்ந்தால் அது யோகத்தை செய்யும் அப்டின்லாம் பேசியிருக்கீங்க. அப்புறம் இப்படி வருது அப்டின்னாக்க வரும். ஆனா இங்க வராது. ஏன் வராதுன்னா, குருவுக்கும், கேதுவுக்கும் 2 பேரும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் உட்கார்ந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வீடு குடுத்தவர் இருக்காரு இல்லையா? புதன். அவர் வந்து குரு, கேதுவுக்கும் மறையிறார். லக்னத்துக்கும் 12ஆம் இடத்துல மறையிறார். நான் இந்த லக்னத்துக்கு 12ஆம் இடம் மறைவுன்னு எடுத்துக்க வேண்டியதில்ல. ஆனா குரு, கேதுவுக்கு மறைஞ்சு போயிர்றாரு. அப்போ முழுமையான நல்ல பலன்களை செய்ய முடியாம போயிரும். அப்போ உடம்பு சரியில்லாம போறது. இதுல பாருங்க, காலபுருஷனுக்கு 3ஆம் இடம்ங்கிறது வந்து காற்று ராசியான மிதுனம். அந்த காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்துல இந்த பஞ்சாயத்து நடக்கிறதுனால, குருவும் கேதுவும் உட்கார்ந்து அவருக்கு வீடு குடுத்தவன் அதுவும் பாருங்க காற்று ராசி. அந்த காற்று ராசி அதிபதி யாரு? காற்று கிரகம் தானே புதன். அவரு போயி இந்த ஸ்தானத்துக்கு 8ல மறையறதுனால, மூச்சு விடுறதுல பிரச்சனை. சரியா? அப்போ எங்க போய் இடிக்குது பாருங்க. சரி. இப்போ இதனால இவங்களுக்கு ஏதோ ஆயுள் கண்டம் இருக்கா? அப்டின்னாக்க குரு கேதுல்ல ஆயுள் கண்டம்லாம் ஒண்ணும் கிடையாது.
ஏன்னா வக்ரம் இருக்காருல்ல. என்னதையும் கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் வந்து உசுறு எடுக்க மாட்டார். ஆனால் இப்போ பாருங்க, இதுக்கு அடுத்து தான் ட்விஸ்ட் இருக்கு. இந்த குரு புத்திக்கு அடுத்து வர்றது எது சார்? சனி புத்தி வரும். சனி எங்க இருக்கார்? 9ஆம் பாவத்துல இருக்கார். லக்னாதிபதி தானே, அவர் என்ன செய்ய போறார்? நல்லத்தையா இருக்கும் அப்படின்னாக்க நல்லத்தையா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சனி வக்ரம். சோ சனிக்கு நீச பலன். சரியா? அப்போ இந்த சனி வக்ரமாயி புத்தி நடத்துறப்ப சந்திர திசையில சனி புத்தி நடக்கும். அந்த சனி உட்கார்ந்து இருக்கிறது குரு சாரம். இப்ப குரு 5ல உட்கார்ந்திருக்கார், வக்ரமாயிருக்கார், கேதுவோட சேர்ந்திருக்கார், ஸ்தான பலம் இல்லாம இருக்கார். குரு தனிச்சு தன்னுடைய புத்தியில செஞ்சதை விட சனிக்கு கால் கொடுத்ததுனால சனி புத்தியில குருவனுடைய ஆட்டம் அதிகமா இருக்கும். அப்ப குரு புத்தி நல்லா இருக்கும், சனி புத்தி இன்னும் சிரமப்படுத்துங்கிற பாயிண்ட தான் இதுல சொன்னேன். சரியா? சனி புத்தி கஷ்டப்படுத்தும். சரி, உசுறு போயிருமா அப்படின்னாக்கும் போகாது ராசா. ஏப்பா அப்படின்னாக்க சனி உச்சம் பெற்றிருக்கார், நல்ல விஷயம். வக்கரமாயி போயிட்டார், அதனால நீச பலனா போச்சு. அதை குரு பாக்குறார், மறுபடியும் உச்ச பலன் வந்துடும். அப்போ இங்க சனி ஸ்ட்ராங்கா தான் இருக்கார், ஆனா சிரமப்படுத்தக்கூடிய கண்டிஷன்ல இருக்கார். சோ உசுறு போகாது, ஆனா மற்ற விஷயங்கள்ல சிரமம் இருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு டைம்ல ஆயுள் சம்பந்தப்பட்ட பயம் இருக்குது. அது எப்ப சொல்லியிருப்பேங்கிறத கமெண்ட்ல கூட சொல்லுங்க. சரியா? சரி, இப்போ ராசி சக்கரத்துக்கு பலன் எடுத்துட்டோம். இப்போ வர்க்க சக்கரத்துக்குள்ள போலாம் இல்லையா? வர்க்க சக்கரத்துல ஆரோக்கியம் அப்படிங்கிறது எங்க எடுக்கணும்? D6ல எடுக்கணுமா? இப்ப D6 அவைலபிலிட்டி ஆயிருச்சா பாருங்க, நம்மளுக்கு வந்துருச்சு. சரி, இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்ன தசா புத்தி சார் சொன்னேன்? அதாவது சந்திர தசையில குரு புத்தி நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்க சந்திரன் வந்து D6ல என்ன செய்யறாரு அப்படின்னாக்க, லக்னாதிபதி யாரு? சூரியன். அவர் ஆட்சி பெற்று நிக்கிறாரா? நிக்கிறாருயா, ஆட்சியாத்தையா நிக்கிறாரு. அப்போ கண்டிப்பா இந்த இதுல வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல ட்ரபிள் இருக்கும். ஆனாலும் ஏன்னா D6 சார் இது, அங்க லக்னாதிபதி வீக் ஆகணும், இங்க ஸ்ட்ராங் ஆகக்கூடாது. சரியா? அந்த சக்கரம் கெட்டு போனாக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இது ஸ்ட்ராங் ஆயிருக்கு. அப்ப என்னாச்சுன்னா இங்க சூரியன் ஆட்சி ஆனதுனால இந்த சக்கரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப ட்ரபிள் ஏதாவது காமிக்க போகுதுன்னு அர்த்தம். சரி, இப்ப சந்திர தசை நடக்குது. 12க்கு அதிபதியான சந்திரன் 4ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. இந்த 12க்கு அதிபதிங்கிறது 4ல உட்காரலாமா? உட்காரக்கூடாதுல்ல. 4ஆம் இடம் சுகஸ்தானம் இல்ல. 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அந்த ஸ்தானத்துக்கு 8க்கு போயிட்டார். எது? சந்திரன் வந்து நிக்கிற வீட்டுக்கு 8க்கு போயிட்டார். சரி, அதோட விட்டுருங்க. மாரகாதிபதி சுக்கிரன் கூட நிக்கிறார். சுக்கிரனும் ஜலகிரகம், சந்திரனும் ஜலகிரகம். இவங்க 2 பேரும் ஜலகிரகங்கிறதுனால நீர்த்தாரை சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜல சம்பந்தமான தொல்லைகள். அவருக்கு வீடு கொடுத்தவன் வந்து காற்று ராசியில காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல. அப்ப என்ன சொல்லுது? மூச்சு விடுறதுல பிரச்சனை. சார் இப்ப மேட்ச் ஆயிக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்க, சந்திர தசை செவ்வாய் புத்தி, சந்திர தசை குரு புத்தி, இதெல்லாம் ட்ரபிள் பண்ணக்கூடிய பீரியடு. இப்ப அடுத்து சந்திர தசை சனி புத்தி கூடுதலா ட்ரபிள் பண்ணும்னு சொன்னா ராசி சக்கரத்துல இங்க பாருங்க, சந்திர தசையில அவர் 12க்கு அதிபதி 4ல நிக்கிறதே தப்பு, 2ம் ஜலகிரகமா சேர்ந்து நிக்கிறது அதை விட தப்பு. அதுல குரு புத்தி நடந்தது, குரு 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. ஆனா அதை விட சனி 2ஆம் இடத்துல இருக்கிறது சனி புத்தியில அதிகமா பாதிக்கும். D6லயே எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா சனி 6க்கு அதிபதியும் கூட. சனிக்கான வியாதி என்ன? கபம். கபம் அப்படின்னா மூச்சு விடுறது, அங்க போய் கட்டிக்கிறோம். அப்போ இங்க D6ல என்ன சொல்லுதோ அதைத்தான் வந்து ராசி சார்ட்ல சொல்லுது. ராசி சார்ட்ல என்ன சொல்லுதோ அதைத்தான் D6ல சொல்லுது. இப்ப நீ என்னத்துக்கு தேவையில்லாம D6 வரைக்கும் பஸ் எடுத்துக்கிட்டு போகணும்? அதுக்கு இங்கனையே வந்து, அதாவது அம்மையப்பனை சுற்றி வந்தால் என்ன, உலகத்தை சுற்றி வந்தால் என்ன அப்படின்னாக்க நாரதர் எல்லாம் ஒண்ணுதேப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா அப்படின்ன மாதிரி ராசி சக்கரத்தை சுற்றி வந்தாலே போதுமானது. அதை விட்டுட்டு நான் போய் உலகத்தையே சுத்த போறேன்னு சொல்லி கிளம்புறதுங்கிறது வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு உதாரணமா இதை எடுத்துக்கிடலாம். சரியா? சரி, இப்போ அடுத்து இன்னொரு உதாரணம் எடுப்போம். சரியா? அநேகமா போர் அடிக்காம போகும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா ஆமா, நெம்பத்தியம் போர் அடிக்குதுன்றாதீங்க. இல்ல சார், போர் அடிக்கல சார், எடுங்க சார். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். அப்ப அடுத்த ஜாதகத்துக்குள்ள போலாமா? அடுத்த எடுத்துக்காட்டுக்குள்ள தாராளமா போலாம் நீ காலையில வரைக்கும் எடுத்து காமிச்சுக்கிட்டே இருப்ப போல இருக்கு, மேஜிக் காரை மாதிரின்ற மாதிரி இருக்கும்ல. இந்தா வரேன். சரி, இப்போ என்னத்துக்கா இந்த ஒரு டாபிக் நான் எடுக்கணும்னு நினைச்சேன்னா, ராசி சக்கரத்துல மட்டும் பலன் எடுக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு விவரம் தெரியாது,
2 பாட்டு பாடி பாடி சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காங்க, அவளதையும் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா இதுவும் தெரியும். ஆனா அதுல எடுத்தா ஈஸிப்பா அப்படின்றது அந்த பாயிண்ட். ஒரு ஹெட் மாஸ்டரா இருக்காரு அப்படின்னா அவர் வந்து கிளாஸ் எடுக்க வரலாம் மாட்டார். நீ ஹெட் மாஸ்டரான்னு கேட்டுறாதீங்க. அது மாதிரி ஒரு உதாரணம். அப்போ ஒரு வந்து கிளாஸ் எல்லாம் எடுக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு கிளாஸ் என் கிளாஸ் எடுக்க தெரிஞ்சுட்டு தான் அப்புறம் அவர் 8 மாஸ்டராவும் 10 மாஸ்டராவும் போவாரு இல்லையா? ஆனா கிளாஸ் எடுக்காம போனாதான் சிக்கல். அப்போ நம்ம ராசி சக்கரத்துல பலன் எடுக்கிறோம்னா, ஏய் வக்க சக்கரத்துல எடுக்க தெரியும்யா எங்களுக்கு, எடுப்போம்ல அப்படின்றதுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்குன்னு காமிக்கணும்ல. அப்ப இதுல எடுக்கிறதையா இதுல வரும், இதுல இருக்கிறது தான் இதுல வரும் அப்படின்றத அந்த கிளாசிஃபை பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட். சரி, இப்போ பேக் டு எக்ஸாம்பிள். அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கிருவோம். இந்த ஜாதகத்துக்கு வாங்க. இவருக்கு வந்து 56 வயசு ஆகுது. லக்னமா வந்திருக்கிறதுங்கிறது வந்து மகர லக்னம், மேச ராசி, பரணி நட்சத்திரம். ஓகே. இப்போ இவருடைய ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். குடும்ப வாழ்க்கை அப்படின்னா எங்க D9க்குள்ள போகணும். சரியா? இப்ப நம்ம D9ல இருக்கோமா அப்படின்னா ரைட் சைடுல இருக்கக்கூடிய அந்த நவாம்ச சக்கரம் D9 குறிக்கக்கூடியது. சரி, D9க்கு வந்து லக்னாதிபதி யாரு? புதன். அந்த புதன் வந்து பரிவர்த்தனை யோகத்துல ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறார். அப்ப D9 ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இவருக்கு குடும்ப வாழ்க்கை உண்டு, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுது. அதே சமயத்துல 11ஆம் இடம்ங்கிறது உபயகலஸ்திரஸ்தானம், மறுகலஸ்திரம், 2வது கொண்டாட்டி இல்லையா? அங்க போய் உட்காந்துருக்காருயா இருந்தாலு, எது லக்னாதிபதி அப்படின்னாக்க, இதுல என்னமும் பஞ்சாயத்து இருக்குமா அப்படின்னாக்க, 11க்கு அதிபதி ஆட்சி ஆகிறார் ராசா. அப்ப 11ஆம் இடமும் ஸ்ட்ராங்கு, லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்கு. சரியா? இதுல எங்கேயோ இல்லங்க இருக்குன்னு அர்த்தம். சரி, இது இப்படியே இருக்கட்டும். அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போவோம். 2ஆம் பாடத்து அதிபதி யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்க சார் இருக்காரு? 10ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று நிக்கிறார். நல்லபடியாத்தான் இருக்கிறாரு. நான் நவாம்ச சார்ட்ல சொல்லிட்டு இருக்கேன் சார். D9. சரி. அப்ப 2க்கு அதிபதி 10ல நிக்கிறார். அது கேந்திரத்துல நிக்கிறது நல்ல விஷயம் தான். சரி, கூட கேது நிக்கிறார். அது தப்புத்தான். சரி. 7ஆம் பாவாதிபதி யாரு? குரு. அவர் எங்க நிக்கிறார்? 3ஆம் இடத்துல மறைஞ்சு நிக்கிறார். நின்னுட்டு போறாரு. 3ஆம் இடத்துல மறையிறது நல்ல விஷயம் தான். என்ன பாதகாதிபதி மறைஞ்சு வந்தார் இல்லையா? அதனால நல்லதுதான். சரி. இப்ப இந்த ஜாதகத்துக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, சுக்கிர தசை 12 வருஷத்துல பிறந்திருக்காரு இல்லையா? செவ்வாய் தசையில கல்யாணம் பண்றாரு. செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 8ஆம் பாவத்துல நிக்கிறாரா? எங்க? நவாம்ச லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல. அப்போ D9ல 8ல நிக்கிற செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறார். அப்ப கல்யாணம் நடந்துருது. சனி கூட சேர்ந்திருக்கிறார். அப்ப பிரச்சனை வந்துருது. அப்ப சண்டை சச்சரவு ஓட்டு மல்லு கட்டுறாங்க. மல்லு கட்டினா இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். நம்ம நண்பர்களுக்கே ஒரு டவுட் வரும். மார்ஸ் அண்ட் சாட்டர்ன் காம்பினேஷன்ல எய்தர் மார்ஸ் ஆர் சாட்டர்ன் ஏதாவது ஒரு கிரகம் பவர்ஃபுல்லா இருந்தா அந்த சனி செவ்வாய் சேர்க்கை யோகமா தானே பேசணும், தோஷமா பேசப்படாது இல்ல அப்படின்னாக்க அதனாலதான் கல்யாணம் பண்ணி வச்சுச்சு. ஏன்னா 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் இல்லையா? செவ்வாய் தசையில கல்யாணம் பண்ணி வச்சுச்சு, சனி கூட இருந்தாலும். பட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? செவ்வாய் சனி சேர்ந்திருக்கனால அந்த மாங்கல்யம் நிக்காது அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்படி கிடையாது, மாங்கல்யம் நல்லா தான் நின்னுச்சு. ஆனா குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் கனெக்டட் வித் கேது இந்த 10th ஹவுஸ் இல்லையா? அப்ப என்ன சிக்கல் ஆகி போச்சு அப்படின்னா, இங்க வந்து கேத போல கெடுப்பான் இல்லை, கேது தான் சுருக்கும்ல, அப்ப குடும்பத்தை சுருக்கிரும்ல. அப்போ 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க சந்தோஷமா பேசி பிரிஞ்சுக்கிறாங்க. நல்லா கவனிங்க, சந்தோஷமா பிரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எல்லாம் கோவப்பட்டு சண்டை ஓட்டு மல்லு கட்டி மண்டை உடச்சில விரிஞ்சுக்கிருவாங்க. ஆனா இது அப்படி இல்ல, சந்தோஷமா பிரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பிரமாதமான பிரிவினை அப்படின்றது இந்த ஜாதகத்துல இருந்தது. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நவாம்ச சக்கரத்துல அதாவது D9 அப்படிங்கிற சக்கரத்துல இந்த குடும்பத்துல கல்யாணம் ஆனது, அவங்க பிரிஞ்சு போறது அது வரைக்கும் இருக்கு. எது? இந்த செவ்வாய் தசையில. செவ்வாய்க்கு அடுத்து ராகு தசை வருது. ராகு லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல உட்கார்ந்திருக்கார். அவருக்கு வீடு கொடுத்த குரு அவருக்கு 12க்கு போறார். அப்ப இங்க ராகுவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. 4ஆம் இடத்துல ராகு நிக்குதா? சுகஸ்தானமா? அப்ப மாறுபட்ட சுகம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். அது என்ன மாறுபட்ட சுகம் அப்படின்னா, உபயகலஸ்திர ஸ்தானாதிபதி 11க்கு அதிபதி ஸ்ட்ராங்கு, லக்னாதிபதியும் 11ல. அப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த வகையில தான் மாறுபட்ட சுகம் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். அந்த மாறுபட்ட சுகம்ங்கிறது இன்னொருத்தருடைய மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறது. சார் டைவர்ஸ் பண்ணிட்டாங்கங்கிறாங்க, கணவர் தவறி போயிட்டாங்கங்கிறாங்க. எதுனாலும் ஒன்ஸ் ஒரு தடவை அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணா
நம்மளுடைய மரபுல வந்து அதுதான் அவ தான் கடைசி வரைக்கும் பொண்டாட்டி, இவன் தான் கடைசி வரைக்கும் புருஷன், சாகுற வரைக்கும் செத்தாலும். சரியா? அத விட்டுட்டு நம்மளா டைவர்ஸ் பண்ணிட்டோம். அப்படின்ற மாரி பேசுறோம் இல்லையா? இது வந்து நம்ம மனசாந்திக்காக ஒருத்தர் குறுக்க வரக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணிக்கிறது தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா சாஸ்திரத்த பொறுத்தவரைக்கும் கட்னா கட்னது தான். அப்ப டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, இன்னொருத்தன் பொண்டாட்டிய கூட்டு வந்து குடும்பம் நடத்துறதா அர்த்தம். அப்ப அந்த வகையில வந்து மாற்றான் மனைவியோடு குடும்பம் அப்படின்றது ஒரு மறுதலையான விஷயம். அந்த நாள்ல நிக்கிற ராகு அத பண்ணி குடுத்துட்டார். குடும்பம் நல்லபடியா ஓடுது. இப்போ நவம்ச சக்கரம் எம்புட்டு சூப்பரா பேசுது வாரியா, அருமையா பேசுதியா அப்படின்ற மாரி வந்துருச்சா? சரி. பேக் டு பெவிலியன். ராசி சார்ட்டுக்குள்ள வாங்க. லக்னமா வந்திருக்கிறது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு செவ்வாய் திசையில ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. செவ்வாய் போய் 8ஆம் பாவத்துல உட்கார்ந்திருக்கார். நீங்க D9ல பாருங்க செவ்வாய் 8ல நிக்கிறார். சரி. செவ்வாய் போய் 8ஆம் பாவத்துல நிக்கிறார். அப்ப செவ்வாய் திசையில கல்யாணம் பண்ண முடியாது. ஆனா, சூரியன் அந்த இடத்துல ஆட்சியா இருக்கனால, இங்க செவ்வாய்க்கோ, சூரியனுக்கோ, குருவுக்கோ மறைவு கிடையாது. ஒரு கிரகம் மறையலையா போயான்றுவோம் நம்ம. இல்லையா? ராசி சார்ட்ல பலன் எடுக்கல. அப்போ இங்க வந்து செவ்வாய் வந்து பாதிக்கப்படாம இருக்கு. பிரமாதமா உட்கார்ந்திருக்கிறாரு செவ்வாய். அவரும் வந்து சூரியன் ஆட்சி பெற்றவனோட நிக்கிறனால, அப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. எது? சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கார்ல. அப்ப சூரியன், செவ்வாய் சேர்ந்தா கெடுத்துப்படாதய்யா! அப்படின்னாக்க, இங்க தான் சூரியன் ஆட்சி ஆயிட்டாரு. கூட குரு வேற நிக்கிறார்ல. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அப்ப கல்யாணம் நடந்து விட்டது. செவ்வாய் திசையில. சரி. இப்போ இந்த செவ்வாயவே எடுத்துக்கோங்க. செவ்வாய் உட்கார்ந்திருக்க கால்னு வாங்க. மக நட்சத்திரம், கேது சாரம். இப்போ கேது எப்படி இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சந்திரன் சாரம் வாங்கி நிக்கிறார். புதன் வீட்ல உட்கார்ந்திருக்கார். அப்ப கேதுவுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி புதனும், கேதுவும். இங்க கேது வந்து தரியணத்தையும் பாடிக்கிட்டுத்தான் உட்கார்ந்திருக்காரு. சஷ்டாஷ்டமமா உட்கார்ந்திருக்காரு. இருந்தாலும் புதன் உச்சம். சரியா? அப்ப 6, 8 நிக்கிறனால கேதுவுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி புதனும், கேது உட்கார்ந்திருக்க சந்திரனும். அப்ப புதனும், சந்திரனும் எசகுசா உட்கார்ந்திருக்காங்க. இங்க கேது ஸ்ட்ராங் இல்ல. ஆனா செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறது கேது அல்லியா உட்கார்ந்திருக்காரு இல்லையா? அப்ப கேது ஸ்ட்ராங் இல்லங்கிறதுனால, செவ்வாய்க்கு தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நெகட்டிவான பலன அனுப்பிச்சு விடுறார். அப்ப கேதுங்கிறது கோர்ட்டு, செவ்வாய்ங்கிறது போலீஸ் ஸ்டேஷன். ஸோ பிரமாதமா 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தி, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் எப்படி இருக்குன்னு பார்த்து, 3ல ராகு வேற இருக்கா, புடிங்கிச்சு. டைவர்ஸ் ஆயிடுச்சு. ராகு தசை ஆரம்பிச்சதும் டைவர்ஸ். சரி. இந்த ராகு என்ன கண்டிஷன்லயா இருக்காரு அப்படின்னாக்க, ராகு உட்கார்ந்திருக்கிறதுங்கிறது வந்து குரு வீட்ல உட்கார்ந்திருக்கிறார். ராகு உட்கார்ந்திருக்கிற சாரம் அப்படின்னு எடுத்துட்டா, ரேவதி புதனுடைய சாரம் வாங்கி நிக்கிறார். அப்ப குருவும் புதனும் எப்படி நிக்கிறாங்க? 2, 12ன்னு நிக்கிறாங்க. அப்போ இந்த ராகு திசையும் இவருக்கு ட்ரபிளான திசை தான். அப்ப இதுல இவருக்கு மறு திருமணம் அப்படிங்கிறது செட் ஆயிடுது. சரி, இந்த மறு திருமணம் எப்படிப்பா வரும் அப்படின்னா, 11ஆம் இடத்த எடுத்துக்குவோம். யூசுவலா நம்ம எடுக்கிறது. 11ஆம் இடம்ங்கிறது செவ்வாயுடைய வீடு. அந்த செவ்வாய் போய் 8ல மறையிறார். ரைட்டா? அப்போ இந்த செவ்வாய் 8ல மறையறதுங்கிறதுனால, லக்னத்துக்கு 8ல மறையறதுங்கிறதுனால, கண்டிப்பா மறு திருமணம் உண்டு. அதுவும் வந்து நான் முதயே சொன்ன மாரி உபய கலத்திரம். அதாவது 2வது தாரமா, 2வது கணவனா இவர் போணும். ஏன் அப்படி போணும்? 11ஆம் இடம்ங்கிறது அவருடைய 2வது மனைவி. அதுக்கு 11ஆம் இடத்த எடுத்துக்கங்க. ராசி சக்கரத்துல சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு 11ஆம் இடம் எது? கன்னி. அங்க புதன் உச்சமாயி நிக்கிறார். இப்ப நான் சொல்லல உங்களுக்கு நெறைய குழப்பறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா, ஜாதகம் வந்து படிக்கிறதுல பல்வேறு படிநிலைகள் இருக்கும். இல்லையா? ஒருத்தர் பேசிக்ல இருப்பாங்க, ஒருத்தர் இன்டர்மீடியேட்ல இருப்பாங்க, ஒருத்தர் ஹையர் லெவல்ல இருப்பாங்க, ஒருத்தர் சூப்பர் பவர்ல இருப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிற விதம் வேற வேற மாரி இருக்கும். இல்லையா? சினிமாவ வந்து நம்ம ஒரு ஒரு மூலையிலயும் உட்கார்ந்து பார்த்தோம்னா, ஒரு ஒரு மாரி தெரியும். படம் ஒரே படம் தான் ஓடும். மூஞ்சி நீளமா தெரியும். அப்புறம் ஹை கிளாஸ்ல உட்கார்ந்து பார்த்தா குட்டையா தெரியும். அதெல்லாம் தெரியும் இல்லையா? அது மாரி தான் இது. நம்ம பார்க்குற விஷன் தான். அப்போ இத பொறுமையா 1க்கு 2 தடவ ஃபாலோ பண்ணீங்கன்னாக்க, அதாவது ரொம்ப இன்டெப்த் அனாலிசிஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப நான் இந்த ஜாதகத்துல அத காமிச்சேன். அதாவது கேதுவுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி யாருன்னுலாம் வேண்டியதில்ல. ஆனா அங்க போம்போது இங்க பலன் மாறாது. அப்படி நல்லா இறுக்கி புடிச்சு கட்டுற மாரி. முடிஞ்ச வரைக்கும் இறுக்கி கட்டிப்புடுவான். 100% சரியா தான் என்னும் சொல்ல முடியாதுல்ல யாராலயும். நம்மளாலயும் சொல்ல முடியாதுல்ல. ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த அக்யூரசிய நோக்கி போலாம்ல. அதனால அப்படி போறது. சரி. இது மேலோட்டமா சொல்றதுங்கிறது இன்னும் ஈஸியா சொல்லிட்டு போலாம். சரி. இருந்தாலும் கொஞ்சம் இன்டெப்த்தா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் 2வது ரிவர்ஸ்ல போணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பக்கம் சொல்லிட்டு இந்த பக்கம் வரோம். D9 முடிச்சுட்டு D1க்கு வரோம். சரி. அப்போ இந்த மாதிரியான ஜாதகத்துல இருங்க. நான் அந்த ஜாதகத்த கொண்டு வந்துர்றேன். செவ்வாயில வந்து என்ன ஆயிடுச்சு, இது நான் ராகு பிறந்ததுமே மறு திருமணத்த நோக்கி போறதுக்கான அமைப்பு இருந்தது. அப்படிங்கிற மாரியான ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் குடும்பம் நடந்தது, போக்குவரத்து எல்லாம் சரியாத்தான் இருக்குது. ஸோ அந்த வகையில
இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நம்ம ராசி சக்கரத்துல எடுக்கிறோம், D9லயும் எடுக்கிறோம். ரெண்டும் ஒரே மாதிரியான பலன் தான் வருது. அப்புறம் எதுக்கு இதுல ஒருக்கா பார்த்துட்டு அதுல ஒருக்கா பார்த்துட்டு 2 வாட்டி சாம்பார் ஊத்தி சாப்பிடுறது எதுக்கு? 2 வாட்டி ரசம் ஊத்தி சாப்பிட்டு 2 வாட்டி மோர் ஊத்தி சாப்பிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஒன்ஸ் ஒரு தடவை சாப்பிட்டா அடுத்ததுக்கு ஜம்ப் ஆகிறோம் இல்லையா? அது மாதிரி தான். அப்போ ஒண்ணுலயே பலன் எடுத்துட்டு போக வேண்டியதானே. நம்ம நண்பர் துரைப்பாண்டி தான் ஹோட்டலுக்கு எங்கிட்ட போனோம்னாக்க சாம்பார் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், திருப்பியும் சாதம் வாங்கி சாம்பாரே வாங்கிக்கிருவாரு. மறுபடியும் சாதம் வாங்கி சாம்பாரே வாங்கிருவாரு. சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னா, நான் வேற பஸ்ல ஏற மாட்டேன். ஒரு பஸ்ல ஏறுனா அது சோகமா இருக்கா, கடைசி வரைக்கும் அதுலயே போயிட வேண்டியதான் ஊர் வரைக்கும் அப்படின்னுவாரு. அது மாதிரி இப்போ நமக்கு வந்து ராசி சக்கரத்துல ஏறுறோமா, அது சரியா தானே வருது. அப்புறம் என்னத்துக்கு போய் ஊரை சுத்திக்கிட்டு இருக்கானா அப்படின்றதுனால தான் நம்ம வர்க்க சக்கரத்துக்குள்ள போல அப்படிங்கிறதுக்கான அமைப்பு. சரி, இப்போ இன்னொரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்காட்டுக்கு போவோம். இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம். முதல்ல அந்த ஜாதகத்தை கொண்டு வரணும்ல. குட். இவருக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா 34 வயசு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. சின்ன வயசு தான். இவருக்கு வந்து லக்னமா வந்திருக்கிறது மீன லக்னம், ராசியா வந்திருக்கிறது சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம். நான் சொல்றது D1. சரி, இவருடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. லக்னத்துக்கு 10ஆம் இடம்ங்கிறது வந்து குரு. அவர் உச்சம் பெற்ற நிலையில நிற்கிறார். சார், உச்சம் பெற்ற கிரகத்துக்கு 10க்கு அதிபதி உச்சமாகிறார், ஆட்சி ஆகிறார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுபரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடு விளங்குமுதைய தலமதனை புத்திரர் கிரையும் கவிமாலும் பூந்து காணின் தனவானாம். அப்ப 10க்கு அதிபதி உச்சமாயிட்டா அவன் சொந்த தொழில் பண்ணுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட். அப்ப இந்த ஜாதகக்காரனுக்கு சொந்த தொழில் இருக்கா அப்படின்னாக்கும் சொந்த தொழில் வரும் இல்லையா? அப்படித்தானே சொல்லணும். ஆனா கேது கூட சென்ட்டாரியா வராதியா அப்படின்னு சொல்லணும். ஆனா கேது கூட இருக்கிற குரு வக்ரம் ஆயிட்டார். ஓ, அப்ப வரும் வரும் அப்படின்னு. அப்ப அவங்க 2 இடத்துக்கு வீடு கொடுத்தேன் ஒழுங்கா இருக்கானான்னு பார்க்கணும். அது நல்லத்தப்பா இருக்கு. குருவுக்கும் கேதுக்கும் மறையில இல்ல, 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. சரி, ரைட். அப்போ லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ ஊர் விட்டு ஊர் மாதிரி போய் தப்பா தொழில் அமையேன். சரி, ரைட், அமையட்டும். இப்படியே வச்சுக்கிருவோம். இது வரைக்கும் ஓகேவா? இப்ப நடந்துட்டு இருக்கிற திசைக்கு வாங்க. அவர் ஏதோ ஒரு தொழிலை பண்ணட்டும். ராகு திசையில கேது புத்தி நடக்குது சார். இப்ப ராகு தசை கேது புத்தி அப்படின்னா நம்ம ராசி சாட்ல ராகுக்கு பலன் எப்படி எடுப்போம்? ஆட்சி பெற்ற கிரகத்தோட ராகு உட்கார்ந்துருக்காரு, அதனால ராகு வந்து நல்ல பலன்களை செய்வதற்கான அதிகாரம் பெற்றவராகிறார். அது மட்டும் இல்லாமல் ராகு உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது சூரியனுடைய சாரம் வாங்கி நிற்பதால், சனியும் சூரியனும் லாபஸ்தானமும் 3ஆம் இடமுமாக நிற்பதால் இது யோகமாக இருக்கும். ராகு தசை முடிஞ்சு வச்சு. ராகு தசை நல்ல தசை. சரி, கேது புத்தி நல்லா இருக்குமா? இது ஒத்து வராது, நல்லா இருக்காது. ஏப்பா, பாம்பின் திசை பாம்பின் புத்தி, வீட்டுக்குள்ளேயே விஷம் தீண்டும்ன்றான். எது? ராகு தசை கேது புத்தி, கேது தசை ராகு புத்திக்கு. அந்த காலத்துல அப்படி சொன்னாங்க. இந்த காலத்துல எந்த வீட்டுக்குள்ள எந்த விஷம் தீண்டுது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதுக்கு பதிலா பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்க தீண்டிக்கிடுவாங்க. இப்ப வாங்க, கேது வந்து புத்தி நடத்துறாரு. கேதுல வந்து இவருக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இப்ப பாருங்க, கேதுவுக்கு எப்போ கேது ஆரம்பிச்சுச்சோ அப்ப தொழில் ஸ்தானம் உட்காந்துக்கிறோம். ஏப்பா உட்காந்துக்கிறேன் அப்படின்னம்னா வேற ஒண்ணும் இல்லை. இந்த கேது வந்து தொழில் 10ஆம் இடத்துக்கு எங்க இருக்காரு? 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. கூட கேது குரு வந்து வக்ரமாயிட்டார். சரி, குரு வக்ரமாய் நின்னு கேதுவோட சம்பந்தப்படுறதுங்கிறதுனால தொழில் ஸ்தானம் வலுவிழந்து போகிறது. இப்பத்தான் சொன்னேன், உச்சம் பெற்றவன் வக்ரம் பெற்றவனோட கேது நின்னா நல்லா இருக்கும்னு. நல்லத்திப்பா இருக்கேன். ஆனா 8ஆம் இடத்தை ஸ்ட்ராங் பண்ணுது. கவனிச்சிங்களா? தொழிலுக்கான டயத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ஜாதகாரன். இப்ப எது? இந்த கேது புத்தி நடக்கிறப்ப. அப்ப வருமானத்தை எடுக்க முடியுமா? அதை எடுக்கிறது கஷ்டம். அப்ப இந்த கேதுல வந்து இப்ப ஜாதகம் கேட்டா என்ன சொல்லுவான்? இங்க இரு, உனக்கு அருமையான திசை நடக்குதுயா, ஒண்ணும் கவலையே விடாத. சம்பாதிக்கிறது கையில நிக்காது, சம்பாதிக்கவும் முடியாது. அது நம்ப சிரமம். அதனால வேலைக்கு போனாலும் ஒரு இடத்துல ஸ்டெடியா நிக்க முடியாது. நீ பேசாம காம்ப்ரமைஸ், யூ ஷுட் ரெடி டு காம்ப்ரமைஸ் டு சம்வேர் எல்ஸ் வித் யுவர் ஜாப், தென் த ஜாப் வில் பி ஓகே அப்படின்னு கொடுத்துடணும். ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறது. அப்ப நீ மேனேஜருக்கு படிச்சிருக்கியா, பியூனா போ. கிளர்க்கா போ. கிளர்க்கு படிச்சிருக்கியா, பியூனா போ. பியூனுக்கு படிச்சிருக்கியா, வாட்ச்மேனா போ. அப்ப ஏதாவது ஒண்ணா போ மொத்தத்துல. அப்போ ஒரு ப்ரொஃபைல் இறங்கி போனோம்னா தான் இது தாங்கும். இல்லாட்டி இந்த கேது புத்தியில தாங்காது. ரைட், அதை விட்டுருங்க. அடுத்தது சுக்கிர புத்தி வரும். அது நல்லா இருக்கும். அதை ஏன் நல்லா இருக்குங்கிறத கூட கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இதுக்குள்ள போலாம். எதுக்குள்ள போலாம்? இந்த தொழிலை பத்தி பார்ப்பதற்காக வர்க்க சக்கரத்துக்கு எங்கே செல்ல வேண்டும் அப்படின்னாக்கு D10க்கு செல்ல வேண்டும். சரி, இப்ப D10க்குள்ள வந்துட்டோமா? லெஃப்ட்ல இருக்கிறது D1, ரைட்ல இருக்கிறது D10.
சரி, D10ல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு இந்த ஜாதகனுக்கு? லக்னாதிபதி எங்க இருக்கார்? 12ஆம் பாவத்துல இருக்கார். சரி, அப்ப கண்டிப்பா பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தம் தொழில்ல, இல்ல? ஏன்னா லக்னாதிபதி ஷுட் பி இன் த ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன் இன் வர்க்க சக்கரா. அப்பதான் அந்த குறிப்பிட்ட பலன் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். அப்போ இங்க சனி 12ல மறையறதுனால கண்டிப்பா தொழில்ல பஞ்சாயத்து இருக்குடா அவனுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாதகம். சரி, இப்போ இந்த அளவுல இதை புரிஞ்சுக்குவோம் போதும். அடுத்தது ராகு தசை நடக்குது. இந்த ராகு எங்கேயா உட்காந்துருக்காரு? கன்னியில உட்காந்துருக்காரு. ஆமேடம் மிருது சுறா நண்டு கன்னி 5 இடத்தில் கருணாகம்ன்றேன். அது மாதிரி கன்னியில ராகு உட்காந்துருக்காரு. ரைட், ஓகே. ராகு கன்னியில் நிற்கிறது சிறப்பு. அடுத்தது கேது உட்காந்துருக்கிறதுங்கிறது லக்னத்துக்கு 3ல நிற்கிறார். இப்ப இந்த கேது புத்தி நடக்குது. இப்ப பாருங்க, இந்த கேது சூரியனோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. சூரியன் யாரு சார்? அஷ்டமாதிபதி. அந்த அஷ்டமாதிபதி கேதுவோட சேர்ந்தா இந்த இடத்துல பொருளாதாரத்தை சுருக்கும். இப்ப நீங்க கேட்கணும், 8ஆம் இடம் ஆயில் கிடையாதா? என்னையா பேச்சு பேசுற அப்படின்னாக்க, ஆயில் கிடையாது. ஏன்னா நம்ம D10ல இருக்கோம் சார், D1ல இல்லை. அப்ப தொழிலுக்கான பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை சுருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கேதுவோட சூரியன் சேர்றார். இதுக்காக கடன் பற்றுவோமோங்கிற பயத்தை கொடுத்துரும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது தைரியஸ்தானம், ரைட்டா? அப்போ இந்த கடன் பற்றுவோமா படமாட்டோமா அப்படின்னா, அந்த குரு அவருக்கு வீடு கொடுத்த குரு லக்னத்துக்கு 6ல மறையிறாரு. பெருசா கடன் வர போறது இல்லை. ஆனாலும் அந்த சூரியன் கேது சேர்ந்திருக்கிறதுங்கிறது கரும்பூதம் மறைந்திட்டார் போர் கலங்குவான் புவியின் மீது என்றாங்களா, அது மாதிரி கலக்கத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு. 2வது, இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த ராகு தசை எங்க இருக்கு? 10ஆம் இடமான துலாத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது. சார், ஒரு பாவத்துக்கு தசை நடத்துறவனும் புத்தி நடத்துறவனும் மறைஞ்சிட்டான்னா அந்த பாவம் செயலிழந்து போகும். இங்க 10ஆம் இடம் செயலிழந்து போகும். எது? ராகுவும் கேதுவும். சரியா? இதை இன்னும் சில விளக்கங்களோட கொண்டுட்டு போலாம். அப்படியே போனா ரொம்ப லேட் ஆகும். அதனால இந்த தசாம்ச சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இதுல நம்ம என்ன எடுக்கிறோம்? ராகு தசை கேது புத்தி தொழிலை பாதிக்கும். இங்க ராகு கேது நடந்தாலே தொழில் பாதிக்கும். என்ன பலன் எடுக்கிற நீ அப்படின்னு அப்படி எடுத்துக்காதீங்க. ஏன் பாதிக்கும்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது ஏத்துக்கிற விதமா இருக்கணும். இங்க அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் எனக்கு தெரிஞ்ச லெவல்ல நான் கொடுத்துருக்கேன். அதனாலதான் முதல்ல சொல்லிட்டேன், நான் அறிந்த ராசிச்சேன். அதுனா வர்க்க சக்கரம். சரி, அப்போ பாருங்க, இவருக்கான லக்னாதிபதி யாரு? சனி. நான் D10க்கு போயிட்டேன். லக்னாதிபதி சனி. சனி எங்க இருக்கார்? 12ல மறைஞ்சிருக்கார். அதை குரு பார்க்கிறார். 12க்கு அதிபதியும் ஆகிறார், குருவும் பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊர் விட்டு ஊர் மாதிரி தொழில் பண்ணாதான் இந்த ஜாதகம் உருப்பட முடியும். உள்ளூர்ல உட்காந்து தொழில் பண்ணா சரி வராதுன்ற மாதிரியான அருமையான சாதகம். சரியா? அதனால பூர்வீகத்தை விட்டு மாறணும் அப்படின்ற மாதிரியான அம்சம். அதே இது பூர்வீகத்தை குறிக்கக்கூடியவன் யாரு? பூர்வீகம்ங்கிறது இந்த இடத்துல தொழிலுக்கான பூர்வீகம். அப்போ இவர் பிறந்த இடத்துலயே தொழில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப இடம் விட்டு இடம் மாறித்தான். மாறினா நல்லா இருக்குமா? குரு பார்வருக்கு நல்லா இருக்குமியா? சரியா போச்சு. அப்போ 12ல சனி நின்னா ஏதோ கெட்டுரும்னு சொன்னேன் அந்த சார்ட்டு. அப்படின்னாக்க ஆமா. அப்ப இவர் 2-3 தொழில் மாறணும். 2-1 பக்கம் மாற வேண்டியது வரும். நிறைய வலிக்கு விழுந்து எந்திரிப்பார். அதே மாதிரி தொழில்ல எதிர்ப்புகளை சம்பாதிப்பார். என்ன காரணம்? 6ஆம் இடமான எதிரி ஸ்தானமான புதன் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு இல்லையா? அப்ப 4ஆம் இடத்த அதிபதி நீசமாகிறார். அப்ப எதிரியால இந்த தொழிலை பிரச்சனைகளுக்கு உள்ளாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இதுல உண்டு. பட் அது எப்ப நடக்கும்? புதன் தசை நடந்தா கடுமையா பாதிக்கும். எதிர்ப்புகள்னால பாதிக்கக்கூடியது. அப்போ இந்த புதன் புத்தியில அதை சந்திச்சு தான் வந்திருப்பார். எதிர்ப்புகளை சந்திச்சு தான் இப்ப கேது புத்திக்குள்ள வந்திருக்கிறார். புதன் புத்தியில தொழில நிறைய போராட்டத்தை பண்ணியிருப்பார். புதன் தசை நடந்துச்சுன்னா வச்சு செஞ்சு விட்டுரும். அப்போ புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தியில வரல. கேதுவும் நல்லா இல்ல. இல்லை, புதனும் நல்லா இல்ல, கேதுவும் நல்லா இல்ல. எப்பத்தையா நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்து வர சுக்கிரன் அருமையாக இருக்கும். ஏப்பா 10ல ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார், அவ்வளவுதான். சரியா? அப்போ இங்க தசாம்சத்துல என்னத்த சார் கணிச்சோம்? ராகுல கேது புத்தி நல்லா இருக்காது, சுக்கிர புத்தி நல்லா இருக்கும்னு தான் கணிச்சேன். சரி, ராசி சக்கரத்துல என்னத்தையா கணிச்சோம்? அதே தான் கணிச்சேன். அப்புறம் என்னத்துக்கு உரைச்சுட்டான் அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் இந்த இதுல, அதாவது இவருடைய ஜாதகத்துல. சரி, இப்போ அநேகமா இதுல வித்தவுட் எனி ஹெசிடேஷன், அதாவது டவுட் இல்லாம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டுக்குள்ள போலாம். இப்போ ஒரு டவுட் வரும், ஆமா நீ எம்பிட்டு நேரம் எடுத்து காமிச்சுக்கிட்டே இருப்ப அப்படின்னு. இதை பார்ப்போம். அப்புறம் நான் கேட்டுக்கிட்டு இன்னும் பெருசா போலாமா வேணாமான்னு நிறுத்திக்கலாமான்னு பார்ப்போம். அப்புறம் இட்லி கிடைக்காது.
கால நேரம் தவறி வீட்டுக்கு போனோம்னா. இந்தா வரேன். வந்துட்டேன். சரி, இந்த ஜாதகத்தை எடுத்துங்க சார். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மேஷ லக்னம், மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். இருங்க, கரெக்டான்னு செக் பண்ணிக்கிறேன். கரெக்ட். எஸ், 6 மணி AM வரல, 2 மணி வந்ததுன்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். தப்பா போட்டிருக்காங்க. சரி, இதான் கரெக்ட். அதாவது லக்னம் வந்து சிம்ம லக்னம், ராசி வந்து மேச ராசி, ஜென்ம நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். சரி, இப்ப இவருடைய ஜாதகத்தை எடுத்துங்க. இவருக்கு கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, 2ஆம் இடத்ததிபதி யாரு? புதன். அவர் திரிகோணத்துல உட்கார்ந்துருக்கார். அப்ப கல்வி நல்லா தான் இருக்கும். 4ஆம் இடத்ததிபதி யாரு? வித்தை ஸ்தானாதிபதி. அவர் 7ஆம் இடத்துல நிக்கிறார். அப்ப கல்வி நல்லா தான் இருக்கும். சரி, நல்லா இருக்கு. ஆரம்ப கல்வி, அடுத்து வித்தை ஸ்தானம் நல்லா இருக்கு. ஏப்பா பட்டம் கிட்ட வாங்கிடுவானா அப்படின்னு பார்க்கணும்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டம்னா 5ஆம் இடத்துக்கு தான் போகணும். சரி, 5ஆம் இடத்தில் ராகு நிற்பது தவறு. சரி, 5ஆம் இடத்ததிபதி நீசம் பெறுவது அதை விட தவறு. அப்ப இவர் பட்டம் வாங்குவாரா மாட்டாரா? வாங்க மாட்டார். இது என்ன கேள்வி? வாங்க மாட்டார் அப்படின்றதான் பதில் இருக்கு இல்லையா? ஆனா ராகு உட்கார்ந்து இருக்கிறது யாரு சாரம் சார்? பூராட நட்சத்திரம், சுக்கிரன் சாரம். யார் வீட்டுல உட்கார்ந்துருக்கார்? குரு வீட்டுல உட்கார்ந்துருக்கார். குருவுக்கும் சுக்கிரனும் தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் ராகு. இப்ப சொல்லுங்க, பட்டம் வாங்கிடுவாரா அப்படின்னா நிச்சயமா வாங்கிடுவார். சரியா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம பாக்குற பார்வை அப்படி இருக்கு. ஏன்னா ராகு தசையில தான், இப்ப ராகு தசைக்கு முன்னாலேயே பட்டம் வாங்கி ஆகணும் செவ்வாய் தசையில. ஏன்னா 23 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை தானே நடக்குது. அப்ப செவ்வாய் வந்து 4க்கு அதிபதி, 9க்கு அதிபதி, 5க்கு 5ஆம் இடத்து அதிபதி. அவர் 7ல நிக்கிறாரு. அவருக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய்க்கும் கேந்திரம், லக்னத்துக்கும் கேந்திரம். இந்த இடத்துல செவ்வாய் சனியை பாக்குது, சனி செவ்வாயை பாக்குதுன்னு பேசிட்டு இருக்க கூடாது. அப்படி பேசுறது ரொம்ப பேசிக். அது வேற இடத்துல பேசணும். அதாவது திருமண பாவம்னு வர்றப்ப இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை பத்தி பேசலாம். சரி, அப்ப செவ்வாய் 7ல நிக்கிறாரு. அவர் 9க்கு அதிபதி. 5ஆம் இடத்துல நிக்கக்கூடிய ராகு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அப்ப 9க்கு அதிபதி பாவத் பாவம், 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் இல்லையா? அவரும் 7ல கேந்திர பலம் பெறாரு. அவருடைய தசை நடக்குது. அப்ப நிச்சயமா அவருக்கு டிகிரி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இவர் பட்டப்படிப்பு படிச்சிடுறாரு. இத்தனைக்கும் பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பம், அப்பா இல்லாத குடும்பம், அம்மா மட்டுமே கூலி வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஜாதகனை படிக்க வச்சு ஆளாக்கிட்டாங்க. சரியா? பிரமாதமா படிச்சுட்டான். படிச்சு டிகிரி கொண்டு வந்துட்டார் இவர். சரி, இப்போ அடுத்தது இதே இதுல வந்து இப்போ படிப்பு அப்படின்னதுமே நம்ம வர்க்க சக்கரத்துக்குள்ள போகணும் இல்லையா? எங்கப்பா போறது வர்க்க சக்கரத்துக்கு படிப்புக்கு அப்படின்னா வரும் பாருங்க, இந்த வருங்க, சதுர் விம்சாம்சம் D24 கல்வி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப D24 நமக்கு வந்தாச்சு. சரி, இந்த D24ல லக்னாதிபதி யாருப்பா? புதன். அவர் எங்க இருக்கார்? 4ஆம் இடத்துல உச்சமா நிற்கிறார். போங்கடா, சரியா போச்சு. அப்ப இவன் பட்டம் வாங்கிடுவான். ரைட்டா? இப்படி எடுத்துக்கிறோம். இந்த சார்ட் நம்ம என்ன சார்ட் அணுகிறோமோ அந்த சார்ட்டுக்கான பலன் பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கார். ரைட்டோ. இப்போ அடுத்ததுக்கு போலாம். செவ்வாய் தசை நடந்திருக்குது. செவ்வாய் தசையில தான் இவர் பட்டம் வாங்கியிருக்கிறார் இல்லையா? 23 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, அதுல பட்டம் வாங்கிட்டார். இங்க செவ்வாய் எங்க உட்காந்துருக்கார்? 5ஆம் பாவத்துல இருக்கார். 5ஆம் பாவாதிபதி எப்படி இருக்கார்? பரிவர்த்தனை யோகத்துல ஆட்சியா இருக்கார். அப்ப சரியா போச்சு, அவ்வளவுதான். அப்போ இங்க 5க்கு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கார். இந்த D24 உடைய லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கார். இங்க ராகு எது கூட இருக்காருன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. அவரு உச்சம் பெற்றவனோட இருக்கார், தப்பு இல்லை. அப்போ வந்து புதன் வந்து கூட இருக்கார், உச்சமாய் நிற்கிறார். 5க்கு அதிபதி ஆட்சியாய் நிற்கிறார். 5ஆம் இடத்துல இருக்கேன், பரிவர்த்தனை யோகத்துக்கு போறியான். அப்போ D24ல இவருக்கு பட்டம் உண்டு, பட்டப்படிப்பு உண்டு. சரி, அதே இது இந்த ஜாதகத்துல பட்டப்படிப்பு உண்டா? இந்த பக்கம் D1ல அப்படின்னாக்கு நிச்சயமா இருக்கு. என்ன இது கொஞ்சம் நுணுக்கமா கணிக்கணும். இந்த 5ல ராகு இருக்கிறனால ஒழட்டி விட்டுரும். அப்ப இந்த பலனை வந்து எங்க கணிக்கிறோம் சார்? பட்டப்படிப்பு இருக்குன்னு ஏன் கணிக்கிறேன்? எங்க? D1ல கணிக்கிறேன். இந்த பக்கம் D24ல அதுலயும் பட்டப்படிப்பு இருக்கு. அப்புறம் என்ன பெரிய பட்டம்? ஏப்பா இது காப்பியா? அது என்ன ஜெராக்ஸ் காப்பியா? ஒரு காப்பி இருந்தா பத்தாதா? சரித்தியா, மாஸ்டர் காப்பியோடய புறப்பட்டுறலாம், வண்டியா கட்டிடலாம்னு கட்டிட வேண்டியதான் சார். திஸ் இஸ் த வே டு கெட் த ஃபாஸ்டஸ்ட் ப்ரெடிக்ஷன். எவ்வளவு வேகமா பலன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து, நீ இந்த சக்கரம் இல்லை, வண்டி சக்கரத்தை கூட கூடியா நான் எடுத்து காமிக்கிறேன் பலன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியம் வந்துடும். அப்போ
இந்த வர்க்க சக்கரங்கள்ல பலன் வந்து நான் வேற மெத்தட்ல எடுப்பேன். நீ எந்த மெத்தட்ல வேணாலும் எடு. ஆனா சொல்ற பலன் ஒன்னத்தையும் சொல்லி ஆகணும். இங்க ஒரு கல்யாணம் இவருக்கு நடக்கும், இல்ல நடக்காது. புள்ள இவருக்கு கிடைக்கும், இல்ல கிடைக்காது. இவர் பட்டப்படிப்பு முடிப்பாரு, இல்லாட்டி முடிக்க மாட்டாரு. ஒண்ணு ஏன்னு சொல்லணும், இல்லாட்டி பின்னு சொல்லணும். A+B ஹோல் ஸ்கொயர் நான் சொல்லப் போறேன்? ஒண்ணும் கிடையாது. அப்போ நீ எதுல வேணாலும் எடு. எது? வர்க்க சக்கரத்துல எடு, அஷ்டவர்க்கத்துல எடு, ராசி சக்கரத்துல எடு, இது பிரசன்னத்துல எடுங்க. இல்லன்னாக்க வந்து வேற என்ன சொல்லுவாங்க? முத்து போட்டு எடுங்க, சோய் ஓட்டு சொல்லுங்க, குறி சொல்லுங்க, ஓரையா பார்த்து சொல்லுங்க, தாரையா பார்த்து சொல்லுங்க. என்னத்த வேணாலும் பார்த்து சொல்லுப்பா. ஆனா பலன் கரெக்ட்டா சொன்னா சத்தியம். அத விட்டுட்டு நான் திருக்கணித்துல பார்த்தாத்தான் எனக்கு சரியா வரும், வாக்கியத்துல பார்த்தாத்தான் எனக்கு சரியா எதுல வேணாலும் பாரு. நீ சும்மா கண்ணாடி போட்டுக்கிட்டு கூட பாருப்பா. இல்லாட்டி கண்ணாடி இல்லாம கூட பாரு. அதுலயும் எடுக்க முடியணும், எடுக்கலாம். இப்போ நம்ம ராசி சக்கரத்துல எடுக்கிற பலன் தான் ஒரு வர்க்க சக்கரத்திலயும் எடுத்து காமிச்சேன் நானு. எல்லா சக்கரத்துக்கும் காமிக்கல. இதுக்கே எவ்வளவு நேரம் ஓடுச்சுன்னு தெரியலையே. எம்புட்டு நேரம் சார் ஓடிருக்கு? ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரத்துக்கிட்ட வந்துட்டோம் ஐயோ சார். எப்பா! 1.5 மணி நேரம் போயிட்டோமா? ஆமாமா. சரி. அப்ப ஆட்டைய கலைச்சிருவான். இதுக்கு மேல போனோம்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆயிரும். சரி. அப்போ இந்த ராசி சக்கரத்த நம்ம யூஸ் பண்றதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துட்டா, இது ஒரே ஒரு ரீசன் தான். இவ்வளவு குளறுபடிகள் வேண்டாம் அப்படிங்கிற மாரியான ஒரு பாயிண்ட்ல தான் இந்த ராசி சக்கரத்த நம்ம மெயினா எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்குள்ள போகல. சரி. இப்போ நான் என்ன சொல்ல வந்தனோ அந்த பிரசன்டேஷன குடுத்துட்டேன். இது சம்பந்தமான டவுட்ஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னொரு ஜூம் மீட்டிங்ல வச்சுக்கலாம். ஆல்ரெடி மணி 10 போகுது. அதனால இன்னொரு ஜூம் மீட்டிங்ல வச்சுக்கலாம். இது வந்து 2வது இதுல வந்துரும். எதுல? இது யூடியூப் பப்ளிக் வீடியோவாவே வரும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் அப்படிங்கிறது நம்ம இதுக்குள்ள மெம்பர்ஸுக்குள்ள இருக்கும். அப்படிங்கிற மாரியான அமைப்பு. அதனால நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்த மீட்டிங்ல இதுக்கான கொஸ்டின் ஆன்சர சந்திக்கலாம் நம்ம. சரியா? இப்போ உங்களுடைய கருத்துக்கள். இப்ப நீங்க சொல்லுங்க. அத கேட்டுட்டு நான் கிளம்பிடுறேன். யாராவது 4 பேராவது சொல்லுங்க. முத்துசாமி சார் சார். பொதுவான கேள்வி சார். நான் கேள்வியே இல்லன்ட்டேன். கேள்வி இல்ல சார், பொதுவான கருத்து. கருத்து நாங்க கந்தசாமி ஏன் வாங்க. சார் 12 மணிக்கு நாங்க ஏன் சார் நடுராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம்? அது என்னமோ வாஸ்தவம். உங்களை நம்புறோம். நீங்க சொல்ற அதுக்கு இல்ல சார். ஓகே. இங்க பாருங்க, அதுக்கு இல்ல சார். நம்ம வந்து வர்க்க சக்கரம் அப்படிங்கறத ஒரு பெரிய ஒரு டாபிக்கா எடுத்து பக்கம் பக்கமா படிச்சு அதெல்லாம் இது பண்ணி வரையில கடைசியில எங்க வந்து நிக்கணும்? மெயின் கேட் வழியாத்தான் வெளியே போகணும். வேற எங்க போக போறேன்? ஜன்னல் வழியாவா குதிக்க போறியா? இல்ல. அதனால போறது வரோம் ஒரே வழியா நிம்மதியா ஈஸியா போயிட்டு போக வேண்டியதுதானே. சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர். சீசரின் மனைவி ஐயா சின்னராஜ ஐயா சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர். அதனால இந்த இந்த கிளாஸே தேவையில்லை. உங்களை நாங்க வந்து அது இல்ல முழுமையா கோவிந்தராஜ் சார், அதுக்காக இல்ல. நான் அப்படி சொல்லல. எனக்கு தெரியுது தெரியலங்கிறத விட்டுருங்க. கோவிந்தராஜுக்கு தெரியணும். DC 24ல பலன் எடுத்து காமியானா எடுக்கணும் நீங்க. நீங்க எடுக்கணும் சார். சார் இந்த பட்டறையில இருந்து கிளம்பி போகல எப்படி இருக்கணும்? அப்படி யோசிங்க. D64 கொண்டு வந்தீங்க, சங்கு சக்கரம் உனக்கு பொறுத்த தெரியாதுன்னு எவனும் சொல்லிடக்கூடாது. கொண்டு வாடா, கையில பிடிச்சி சுத்துறீங்கண்ணா. ஓகே, நன்றி சார். அதுதான் என்னுடைய நோக்கம். சந்திராவபுலி மேடம், அந்த நீங்க வர்க்க சக்கரம் எல்லாம் போயிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, அதுல அனுபவப்பட்டிருக்கீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சார் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் படிச்சது பல வருஷங்களுக்கு முன்னாடி சார். நான் உங்களுடைய மெத்தட்ல ஈர்க்கப்பட்டு தான் அதெல்லாம் விட்டுட்டு உங்களோட மெத்தடுக்கு வந்தேன். ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. ஏன்னா உங்களுடைய பாணிப்படியே நீங்க அதை வந்து ஒரு வர்க்க சக்கரத்தையும் நீங்க சொன்ன விதம் வந்து உங்களுடைய பாணிப்படியே வச்சு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். ஒன்னே ஒண்ணுதான், ஒரு தரம் ஷஷ்டியாம்சம், அதுதான் ஃபைனர் இதுவான். அதாவது ஒரு ஜாதகத்தினுடைய இது அதை மட்டும் எப்பயாவது முடிஞ்சா அந்த ஷஷ்டியாம்சம் எப்படியா 60ல 1ன்னு ஏதோ படிச்சதான் ஞாபகம் சார். அது முடிஞ்சா சொல்லுங்க. மொத்தத்துல சூப்பரா இருந்துச்சு சார். இது வந்து கடைசியில இது எல்லாம் என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய மெத்தட் தான் இருக்கிறதுலே சிறந்ததுன்னு சொல்றது சார். இருங்க. ஒரு நிமிஷம். நிறைய மெத்தட் இருக்கு. இதுல நடுவுல சின்ராஸ் மெத்தட்னு ஒண்ணு வரக்கூடாது. நம்ம வந்து நார்மல் எப்பயும் போல இயற்கையான ஜோதிடம், மரபு ஜோதிடம் தான். இதா வர்றேன்ப்பா, பேசிட்டு இருக்கேன். மீட்டிங் முடியல. மேல வர சொல்லு. உள்ள வர சொல்லுப்பா. வர சொல்லு.
சாரி சார் இப்பத்தேன் சொன்னேன் இருந்தாலும் இல்லையா, பருப்பு வர்க்க சாதமா சக்கரம் சாப்பிட்டுட்டு போவாருன்னு அவர் வந்திருக்காரு. சரி இது சொல்லுங்க. வர்க்க சக்கரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் சார். இப்ப நீங்க சொன்ன அளவுல ரொம்ப நல்லா தெரிஞ்சுது வர்க்க சக்கரத்தை பத்தி. இதுக்கு முன்னாடி எனக்கு புரிஞ்சதை விட இப்ப உங்களுடைய இதுபடியே இன்டர்பிரிட்டேஷன் படி எனக்கு நல்லாவே புரிஞ்சுது வர்க்க சக்கரம் படி. இனிமே அதையும் நம்ம வேணா ஒரு தரம் பாத்துக்கலாம், நம்ம எடுக்கிற பலன் சரியா இருக்கா அப்படிங்கிற. குழப்பிடாதீங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், அப்புறம் வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். அப்புறம் வேணும்னா அதாவது தசாம்சம் சில பேர் பாருங்கிறாங்க சார், அதுக்காக தான் தசாம்சம் பாருங்கிறாங்க, அதனால நீங்க தசாம்சம் பாருன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள வந்து நீ ராசி சக்கரத்துல எடுக்க முடியாதான்னு கேளுங்க. இதுல ஒரு பலனும் இதுல ஒரு பலனும் கணிப்பாங்க, 2 விதமா கணிப்பாங்க. அதனாலதான் அந்த குழப்பம் வருது. சார் உள்ள வாங்க பாருங்க, இப்பத்தி அவங்கள சொன்னேன் மீட்டிங்ல. சரி, அப்ப தசாம்ச சக்கரத்துல வந்து அதை பாக்குறத பத்தி பிரச்சனை இல்லை. இதுலயும் சேமா கணிக்க முடியலைன்னா தான் நம்ம அந்த பக்கம் போகணும். அப்கோர்ஸ் ஓகே, நீங்க சொல்ற கருத்து ஒத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்க படிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னீங்க, அநேகமா சிலபஸ் மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சார் இயர்ஸ் டுகெதர் ரொம்ப நாளாச்சு சார், அதை பத்தியே ஞாபகம் கூட எனக்கு இல்ல. நான் அதெல்லாம் உங்களுடைய மெத்தடுக்கு 5 வருஷமா உங்களுடைய மெத்தட் படிதான் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு அதுல வந்து இதுவே இல்லை சார் இப்போ. ஓகே 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 மேடம், நன்றி நன்றி. சார் கணேஷ் சார் கூப்பிட்டுடுங்க. சார் அடுத்து முத்துசாமி சார் வாங்க சார். சார் இன்னைக்கு நல்லா இருந்தது. நானும் இதுக்கு முன்னாடி வர்க்க சக்கரத்துக்குள்ள போய் பார்த்துருக்கேன். என்னால அதெல்லாம் கொஞ்சம் ராசி சக்கரத்தை விட்டு அந்தாண்ட போகவே முடியல. எல்லாம் கஷ்டமாவே இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. சரி நம்ம எதுக்கு அதெல்லாம் போய் தொட்டுக்கிட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு கிளாஸ் நல்லா அருமையா புரிஞ்சுது, நல்லாவும் இருந்தது. இனிமே டவுட்னு வந்தா அந்த இதுக்குள்ள போவோம் சார். இதுக்கு முன்னாடி போகல, இதுக்கு மேல டவுட்னு வந்தா அதுக்குள்ள போவேன். இருந்தாலும் சக்கரத்தை தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். குட், நன்றிப்பா. நன்றி சார். அடுத்து சாவித்ரி மேடம் வாங்க. சார் கிளாஸ் ரொம்ப நல்லா புரிஞ்சது சார். நீங்க சொல்ற மாதிரி சார்ட் வந்து ஒரு ராசி சார்ட் பார்த்தாலே போருங்கிறது கிளியரா ஆச்சு, மனசுக்கு வந்தது சார். அதனால ரொம்ப சுத்த வேண்டாம், நான் டைரக்டா ஒரே இதுல பார்த்து ராசி சக்கரத்தை பார்த்து அது நல்லபடியா நான் பலன் கழிச்சாலே போரும்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி 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 மேடம். சார். நன்றி நன்றி மேடம். ஆசை தம்பி சார் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். நான் அமெரிக்கா போனாலும் விட மாட்டேன்னு ஒரு கிளாஸ்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்புறம் 3-4 வருஷமா உங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஜாதகமும் சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம குரூப்ல. இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் உங்க கிளாஸ பார்க்கும்போது மறுபடியும் எல்கேஜி போயிடுறோம் சார். அடங்கொய்யால இது தெரியாம போச்சே, படிக்காம போயிட்டாமே அப்படின்னா. இல்ல அது அந்த அளவுக்கு வியப்பா இருக்கு சார். நீங்க எப்படின்னா அதாவது கத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப கம்மிங்கிற லெவலுக்கு போயிடுறோம். கற்றது கையில சார். சார் இதுல பாருங்க, ஒரே மாவை வச்சு எத்தனை வடடா சுடுவீங்க அப்படின்ற மாதிரி. அதாவது 9 கிரகம் 27 நட்சத்திரம் 12 ராசி அவ்வளவுதானே சார்? இல்ல இருந்தாலும் இதுல எவ்வளவு இருக்குங்கிறது ரொம்ப மலைப்பா இருக்கு சார். அதுவும் ஒவ்வொரு டைமும் உங்க கிளாஸ் கேட்கும்போது நாங்க வியக்கிறத தவிர வேற எதுவும் தெரியல. மறுபடியும் ஜாதகம் போறதுக்கு கஷ்டமா தான் இருந்து, இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி நன்றி சார். அடுத்து சந்தியா மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், வாங்க. நல்லா இருக்கோம் சார். நேற்று காலையிலேயே வந்து சேர்ந்துட்டோம் சார். நன்றி பழனி நன்றி. யாத்திரை ஆனா நல்லா நீங்க டான்ஸ் ஆடினதை நான் பார்க்காம போயிட்டேன் தெரியுமா? ஆமா சார், கணேஷ்குமார் சார் தான் இழுத்து விட்டாரு சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, எப்படினாலும் வரும்ல, அதாவது வீடியோல வரும்ல, நான் பார்த்துட்டு உங்கள்ட்ட பேசுறேன். சரி சார், சரி சார், ரொம்ப சந்தோஷம். நல்லா அருமையா போச்சு கிளாஸ். நான் கவனிக்கல சார். நானு மாமனாருக்கு இன்னைக்கு தவசம், அது நல்லா டயர்ட்ல இருந்துட்டேன். இப்ப நடுவுல இருந்து தான் பார்த்தேன். நல்லா அருமையா ஒவ்வொரு ராசி சக்கரத்துலயும் ஒவ்வொரு நுணுக்கங்களை சொல்றீங்க ஒவ்வொரு தடவையும். அருமையா இருக்கு சார் கிளாஸ். அருமையா இருந்து 3வது இதுல இருந்தா பார்த்தேன். நல்லா அருமையா இருந்துச்சு சார். ஃபங்க்ஷனும் நல்லா அருமையா இருந்துச்சு. நல்லா நல்லபடியா முடிஞ்சிச்சு. எல்லாரும் அருமையா சாப்பாடும் அருமையா இருந்துச்சு சார். இல்ல சாப்பாடு தமிழ் விழாக்குன்னு தனியா ஒரு ஜூம் மீட்டிங் வரும், வெள்ளிக்கிழமை போடலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கான். அன்னைக்கு வந்து இதெல்லாம் சொல்லணும். சரி சார், நான் அவர்கிட்ட சமயக்கார்ட்டே சொல்லிட்டு வந்துட்டேன். ஓ அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி மேடம். அடுத்து மகேஸ்வரி மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்து டயர்ட் ஆகி போனீங்களா?
இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஆ ஆஸ் யூசுவலா பண்றது. சார், இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். வர்க்க சக்கரத்துல நிறைய டவுட்ஸ் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருந்தாலும் ரொம்ப அருமையா ராசி சக்கரத்தையும் வர்க்க சக்கரத்தையும் ஒன்னா போட்டு பண்ணது வந்து ரொம்ப தெளிவா ஒரு விளக்கமா இருந்துச்சு சார். தெளிவான விளக்கமா இருந்தது இந்த சார். இடத்துல ஒரு வார்த்தை சொல்லணும். நான் அதை சொல்லியிருக்கேன்னா மதிய விட்டுட்டேன். நம்ம சார் உறுப்பினர்ல மாரிஸ் பிரபுன்னு ஒரு நண்பர் இருக்காரு. அவர் தான் எனக்கு இதை கேட்ட உடனே ஒரு 1/2 an hourல பண்ணி கொடுத்துட்டாப்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 1/2 மணி நேரத்துல எனக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை உடனே பண்ணி கொடுத்தாப்ல. அது பண்ணி கொடுத்ததனுடைய ரிசல்ட் தான் இப்ப நீங்களும் நானும் பேசுறது. தேங்க்ஸ் சார். கண்டிப்பா சார், இருப்பாருன்னு கண்டிப்பா சார். நினைக்கிறேன் உள்ள. மாரிஸ் இல்ல மாரிஸ் சார், இன்னைக்கு வரல சார். அவருக்கு நான் ஜாயின் லிங்க் பண்ண. கொடுங்கன்னாரு, கொடுத்துருந்தேன், வரக்கணும். சரி, ரைட், பரவாயில்ல. எனிவே நன்றிம்மா, நன்றி. மகேஸ்வரி மேடம், சார், என்ன தேங்க்யூ நேரம் சார். ஊருக்கு போனீங்க? சார், புரியல சார். என்ன நேரம் ஊருக்கு போனீங்க? வீட்டுக்கு வரும்போது 12:15 ஆயிடுச்சு சார். அருமை. சரிம்மா. டைரக்ட். ஓகே சார், ஓகே சார். ஓகே ஓகே, நம்ம அப்புறம் தேங்க்யூ சார். தேங்க்யூ. விழாவும் சூப்பரா இருந்தது சார். நன்றி நன்றி. அடுத்து அஜய் குமார் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சார். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா சார், நம்ம சேனல் வந்து D1 சாட் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம அதனாலேயே ஓகே, மற்ற சாட்ல அது வந்து எப்படி இருக்கும், D2ங்கிறாங்க, ஏதோ D9ங்கிறாங்க, D10ங்கிறாங்க. சரி, அதெல்லாம் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் சார். பட் ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது ஆனா இவ்வளவு இன்னும் இந்த விஷயத்த நம்ம சேனலா பார்த்து நம்ம வந்து விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு சார். சார், அது ஒண்ணும் இல்லை சார். இங்க வருங்க, இஞ்சி டீ, புதினா டீ, அப்புறம் பிளாக் டீ, லெமன் டீ அப்படிங்கிறோம்ல, அவ்வளவுதான். மொத்தத்துல டீ தான். டிசைனா ஆத்தி விட்டுறது, அவ்வளவுதான். அதான் டீ. நன்றி சார், நன்றி சார். அருமையா சார் கிளாஸ். நன்றி சார், நன்றி நன்றி. அடுத்து யோகேஸ்வர் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். இருந்தாலும் கொஞ்சம் மட்டும் கேட்க முடியுது, தேவைனால கேட்க முடியல. இருந்தாலும் நம்ம இதுல எப்பவும் அதை பார்த்துக்கலாம். தமிழ் விழா சிறப்பா நடைபெற்றதுன்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி நன்றி. அடுத்து முருகன் சார் வாங்க. சார் வணக்கம் சார். அருமை சார். நன்றி சார். எங்க போனாலும் ஒரே இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துடுறோம். அருமையா சொல்லியிருக்கீங்க. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. குரு பூர்ணிமாவுக்கு நான் வரேன் சார். நானும் மீட்டிங்ல பேசுறதுக்கு ரெடி ஆயிடுறோம் சார். வாங்க சார், வாங்க சார், வந்து பேசுங்க சார். வா, ரொம்ப அருமையா இருந்தது சார். நன்றி. ரெண்டாவது ஒரு சின்ன டவுட் சார். இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆகுதா இல்லையான்னு தெரியலீங்க சார். நீண்ட நாளா வீடியோஸ் காணோம் நம்ம ஆப்ல. இல்ல அதான் ஆப்புக்கு வீடியோ வரணுங்கிறதுக்காக தான் இப்ப வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. இப்ப இதனுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து ஆப்ல மட்டுமே இருக்கும். இது வந்து ஜெனரலா வந்துடும். நாளைக்கே போட்டு விட்டுறேன். சரிங்க சார். ஓகே. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. அடுத்து ரமணி சார் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், என் கிளாஸ் ரொம்ப அருமை சார். நம்ம பசங்கள்லாம் D10 D2 போகும்போதெல்லாம் நான் சொல்றதுல உங்க டைலாக் தான் சொல்லுவேன். நீ எங்க எடுத்தாலும் பலன் எடுக்க ராசி சக்கரம் தான் வரணும், நீ இதுல பலன் எடுத்தாலே கிளியரா வரும்னு சொன்னீங்க. அதுக்கு எக்ஸ்பிளேஷன் சூப்பரா இருந்தது சார். உண்மையிலே ரொம்ப அருமையா இருந்தது சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஓகே, தனலட்சுமி மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மிகவும் அருமை சார். வர்க்க சக்கரத்தை எடுத்து, அதாவது நீங்க வர்க்க சக்கரம் எடுத்து எக்ஸாம்பிள் காட்டினதை விட அதுக்கு வந்து உதாரணமா ஹெட்மாஸ்டர் வந்து ஹெட்மாஸ்டர் இருக்கிறதுனால கிளாஸ் எடுக்க தெரியாத அர்த்தம் இல்லைன்ட்டு ஒரு சூப்பரான ஒரு உதாரணத்தை சொன்னீங்க பாருங்க. சான்ஸே இல்லை. அதுலயே எல்லாமே அடங்கி போச்சு சார். அதாவது இந்த வர்க்க சக்கரத்துல வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லை, இந்த ராசி சக்கரத்துலயே எல்லாமே கிடைச்சிடுறது. ஏதாவது ரொம்ப டவுட்டா இருந்ததுன்னா வர்க்க சக்கரத்துக்கு போலாமே தவிர மோஸ்ட்லி நான் ராசியில தான் சார் எடுக்கிறேன். வர்க்க சக்கரமே போறது இல்லை. ரொம்ப 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 அருமை சார். ரொம்ப அழகா எடுத்தீங்க. எல்லா இதையும் எடுத்து காமிச்சிட்டீங்க. அதுக்கு வந்து இது நாள் வரைக்கும் எடுக்கல, பட் அதை வந்து எடுத்து இதுவும் எனக்கு தெரியும். அதை வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டாம் சார். உங்களுக்கு வந்து யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்? நீங்க எடுக்கிறது வந்து அவ்வளவு அருமையா இருக்கு. இது வந்து உலகமே அறிந்த விஷயம். அப்படிங்கும்போது இத சொல்லி உங்களுக்கு தெரியுங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. அது இல்ல, தெரியும், ஏனே தெரியுங்கிறதுக்கா இல்லைங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இனிமே நம்ம எல்லாருமே படிக்கிறோம்ல, அப்ப நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ல. எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான். இதுல குரு ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது. அது உங்களோட தன்னடக்கம் சார். அது வந்து எப்பவுமே நீங்க உங்களை இப்ப சொல்லிக்கிறதுங்கிறது ஒரு குருவுக்கே உண்டான ஒரு தன்னடக்கத்துல சொல்றீங்க. பட் ஆனா வந்து
இவங்க அத்தனை பேரும் வந்துட்டு சின்ராஜ் சார் கிட்டயா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னாலே என்னையே பெருமையா நினைச்சுக்கிறாங்க. நீங்க அவர்கிட்டயா படிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்ககிட்ட எனக்கு வந்து படிக்கிறது ரொம்ப பெருமையாவும் இருக்கு, ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. விழாக்கு வராததுக்கு ரொம்ப மனசு ஃபுல்லா அங்கதான் இருந்தது, நினைச்சுட்டே இருந்தேன். குரு பூர்ணிமாக்கு வாங்க, பாத யாத்திரைக்கு வாங்க. கண்டிப்பா சார், ஆமா, குரு எப்படினாலும் நம்ம பூர்ணிமாக்கு வரேன் சார், சந்திச்சிருவோம். கண்டிப்பா வரேன். நன்றி மேடம், குரு நன்றி மேடம். பூர்ணிமா எப்ப சார் குரு சார் சார் பூர்ணிமா? சார் முடிச்சுக்கலாம் சார். ஆமா டைம் ஆச்சு. நான் குரு பூர்ணிமா ஆமா சார். அனௌன்ஸ் பண்றேன் மேடம். இப்ப நம்ம சரி முடிச்சே சார். ஆகணும். ஏன்னா ஐ எம் சரி. கெட்டிங் ஆமா சார். டூ டயர்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. நன்றி நம்ம நன்றி சார். மீண்டும் இந்த வர்க்க சக்கரத்துக்கு இந்த ஒரே ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். வர்க்க சக்கரத்துக்கு வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிறது அந்த இது நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அந்த மேட்டரே நமக்கு கிடையாது. நம்ம அப்படி போகல. விஷயம் என்னன்னா நம்மளை சுத்துல இருக்க எல்லாத்துக்குமே நம்மளுடைய கிளப் மெம்பர்ஸ் அத்தனை பேர்த்துக்குமே வர்க்க சக்கரம் இனிமேல் தெரியும் இல்லையா? அப்போ இதுல இருந்து பலன் எடுக்கிறது எப்படி, இதே இது வந்து ராசி சக்கரத்தை வச்சு எப்படி பலன் எடுக்கிறது, ரெண்டு மேட்ச் ஆகுது இல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம போய் சுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை எல்லாம் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்போ நமக்கு ட்ரெயின் அப் ஆயிடுச்சு, எல்லாரும் ஓரளவுக்கு பலன் எடுக்க ஆரம்பிச்சிருவோம் இனி. அப்போ வர்க்க சக்கரத்திலையும் கம்பு சுத்த முடியும், ராசி சக்கரத்திலையும் கம்பு சுத்த முடியும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இந்த இந்த ஒரு லெக்சர். எனவே மீண்டும் நம்ம இன்னொரு ஜூம் மீட்டிங்ல சீக்கிரமே சந்திப்போம். நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். நன்றி சார், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்.